33 அமருக்கு முன் சென்று, அது 20வது பாட்டு இல்லையா? இன்னும் இருக்கிற நாள் 10 நாள், அதுலேயும் 3 நாள் குறைச்சிருக்கோம், 7 நாள் தான் நான் இருக்கேன் இங்கே. என்னுடைய மனோரதங்கள்லாம் பெருமாடி மனோரதம் பூர்த்தியாது. இந்த உபன்யாசம் பண்ணுறதுக்கு பிரயோஜனம் சமாஷ்டமும் சரணாகுது. அது ரெண்டும் நிறைய பேர் பண்ணிக்கிறாங்க. உபன்யாசம் பண்ணிட்டு மற்ற உபன்யாசங்களாக இருந்தால் காதால கேட்டு எழுந்து கொள்ளலாம். இது உபன்யாசம் கேட்டால் கற்றபின் நிற்க அதற்கு தக, அதுக்காக சமாஷ்டம் பரிநியாசம் பண்ணணும். அது அநேகமாக பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்காக பயப்பட வேண்டாம். சமாஷ்டம் பண்ணிட்டா அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், பரிநியாசம் பண்ணிட்டா அப்படி இருக்கணும் அப்படின்னு. நானே சொன்னேன், சமாஷ்டம் பண்ணிட்டா தான் சுத்தமாக இருக்கணும், பரிநியாசம் பண்ணிட்டா தான் சுத்தமாக இருக்கணும். சமாஷ்டம் பண்ணிக்கலைன்னா கூட, பரிநியாசம் பண்ணிக்கலைன்னா தனி மனதனுக்குன்னு ஏற்பட்ட சில நியமங்கள் இருக்குள்ள. ஒரு பொண்ணா பிறந்ததுன்னா புக்ககத்துக்கு போனால் வழங்கி காலி சீசா போகிறோம். பிறந்த தெரிஞ்சாலும் ஃப்ரீயாக இருக்கணும் விட்டா புக்ககத்துக்கு போனாலும் விளையாது இல்லையா? அது மாதிரி ஒரு பெண் குழந்தை பிறந்தா கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே அது ஒழுங்காக வைக்கும். கல்யாணம் ஆனாட்டு பாய் ஃப்ரெண்ட்ஸ்லாம் விட்டுடலாம், கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி பாய் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வச்சுனா என்னன்னு சொல்லக்கூடாது. ஒரு பெண் குழந்தைன்னு சொன்னால் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே ஒழுங்காக சரணாகதி ஒரு கல்யாணம். அந்த கல்யாணத்துக்கு முன்னாடியே நான் ஒழுங்காக இருக்கணும். கல்யாணம் ஆனாவிட்டு தான் ஒழுங்காக இருக்குன்னு நிர்பந்தம் இல்லை. அதனால் கல்யாணத்துக்கும் ஒழுக்கத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. சரணாகதிக்கும் ஆச்சாரத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. ஆச்சாரம் இருந்தால் தனி மனிதனுக்கு பின்னோட இருக்கணும். ஆச்சாரம் இல்லைன்னா சரணாகதி பண்ணிட்டு ஆச்சாரம் பண்ணலைன்னா நமக்கு வேண்டிய தப்புனாலே இந்த ஊழல் பட்டியல் பேர் வராது. நினைக்கிறேன் அது சரணாகதி பண்ணிட்டு தப்பு பண்ணுவாளுக்கு தண்டனை குறைச்சது. சின்ன வயசுலேயே சரணாகதி பண்ணலாம்னு சொன்னோம். அந்த மாதிரி காரியங்கள் நிறைய இருந்தது. அதுக்கப்புறம் பெருமாளுடைய கைங்கரியங்கள் எனக்கு ரொம்ப முக்கியம். அதை பற்றி சொல்லிட்டு இருக்கேன். எனக்கு வேண்டியது ஒன்றும் இல்லை. என்னுடைய ரக்ஷையை பெருமாள் ஏற்றுருக்கான். அவருடைய கைங்கிறது தான் நான் ஏற்றுருக்கேன். அது நிறைய நடந்துருக்கு. இப்போ திருநாராயணபுரத்தில் அந்த திருநாராயணபுரம் அடிக்கடி ஞாபகப்படுத்துறேன். அந்த 20 லட்சம் 4 கிலோவுக்கு அந்த துராபம் நடந்துருக்கு. அதுக்கப்புறம் அந்த பிருந்தாவனத்தில் பெரிய இடம் இருக்கு, அது கட்டணும்னு நினச்சிட்டு இருக்கோம். அது நேற்றும் சொன்னோம். அது 15 லட்சத்துக்கு அதில் ஒரு கட்டணம் கட்டிட்டதா ஒரு பெரிய மகான் ஒத்துருக்கார். அவர் மடத்த சிஷ்யர் தான். அவருக்குன்னா அனாவசியமான விஷயங்கள்லாம் ஒரு பைசா தரமாட்டார். ஆடம்பரம் இல்லாதவர். அப்படிப்பட்ட ஒரு மகான் 15 லட்சம் அந்த திருநாராயணபுரத்தில் மடத்துக்காக கொடுத்துருக்கார். அது மொத்தம் 22 ரூபா கொடுத்துருக்கார். இருந்தாலும் இதில் பூர்த்தி ஆகிடும். அந்த மாதிரி ஒரு சொந்த கட்டணம். அந்த மாதிரி அந்த கைங்கிட்ட ஒருத்தர் ஏற்றுந்து பாதி கொடுத்துட்டார். அந்த மாதிரி இந்த பெங்களூர் வந்தத்தில் பல தார்மிகர்கள் பல தர்ம காரியங்களை செய்கிறார். அவள் யார் யார் இங்கே வந்திருக்காள்ன்றது எனக்கு தெரியாது. அதனால் இது இன்னொரு அவசியம். கொடுக்குறவா தங்க பேரை சொல்லக்கூடாதுப்பா. வாங்கிக்கிறவாள் அவள் பேரை சொல்லணும்னு சாஸ்திரம் சொல்லுது. நான் அவள் வார்த்தை கேட்குறதா இவள் வார்த்தை கேட்குறதா என் கடமை நான் செய்யறேன். சதசு கதனஞ்சா பிபகத்தே. ஒருத்தர் உபகாரம் பண்ணாலேயானால் இந்த சதஸில் சொல்லணும். ஆனால் சொல்றதுனால சில சங்கடங்கள் அவளுக்கு நேரலாமோ என்னமோ, என்னுடைய கடமை அது நான் சொல்றேன். அந்த மாதிரி மகான் ஒருத்தர் கொடுத்துருக்கார். அந்த மாதிரி ஒரு சொந்த கைங்கரியம், அது சாஸ்வதமான கைங்கரியம். ஒரு 100 வருஷத்துக்கு ஒரு பில்டிங்னா அதோடைய ஆயுசு 100 வருஷம். என் காலத்துக்கு அப்புறம் கூட இந்த சாஸ்வதம் அந்த சுகத்தை அனுபவிக்கலாம். எல்லாருமே திருநாராயணபுரத்தில் ஒரு சின்ன குடிசை போட்டு இருந்தா கூட மோட்சம் ஒன்றும் சாஸ்திரம் இருக்கும். மோட்சம்னா சரணாகதி துவாரம் தான், சரணாகதி இல்லாதில்லை. ஆனால் திருநாராயணம் சின்ன குடிசை போட்டு இருந்தா கூட வருஷத்தையும் சாஸ்திரம் சொல்லிருக்காரு. ஒரு பெரிய அரண்மனையை கிடைச்சிருந்தோன்னா, அதுவும் ஆதிவன் சுவாமி அதிஷ்டானத்தில் கிடைச்சதுன்னா, அதுவும் சன்னதிர கோடியில் கிடைச்சதுன்னா, ரொம்ப கல்யாணி புஷ்கரங்கள்ல ஏற்கனவே மடம் இருக்கு. இந்த கல்யாணி புஷ்கரில் இருந்தால் கோவிலுக்கு போகிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அங்கேருந்து நான் எங்கள் பெருமாளால் மட்டும் படியெல்லாம் ஏறி போகிறது கஷ்டமா இருக்கு. ஆனால் பிருந்தாவனத்தில் அந்த இடம் இருக்கு. பெரியவாளாக வாங்கி வச்சா அந்த இடத்த இத்தனை வருஷம் கழிச்சு கட்ட முடியாத பாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்கு. அதை அனுபவிக்கணும் பாக்கியம் கிடைச்சிருக்கு. அந்த மகானுக்கு பெருமாள் லட்சுமி சர்வக்ஷேமங்களையும் தரணுங்கிறதாக நான் மேல் கதை ஆரம்பிக்கிறேன். 33 அமருக்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலடாய். இந்த பாவசம் இருக்குன்னு கேட்டேன். இதுலயே மறுபடியும் கண்ணனையும் இப்ப கடைசியில் என்னாச்சு, முதல் பாட்டுல மலர் மார்பாவை கண்ணன் அனுப்பினான். அவன் எழுந்து வரிசை இவள் தடுத்துட்டாலே மைத்தனுக்குன்னா இன்னும் அடுத்தாவது மறுபடியும் கண்ணன் தான் எடுப்பான். 33 அமருக்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலடா. இந்த பாட்டோட சரி, அடுத்தாப்புல அவ எழுந்து வந்துடுறான். 33 அமருக்கு முன் சென்று அவதாரிக்க வைக்கிறார். இருவரையும் எழுப்பி ஒருவரும் எழுந்திராமையால் நீ முன்பு ஆர்த்தரட்சணம் பண்ணி ஆர்ஜித்த குணங்களை எல்லாம் இப்பொழுது எழுந்திராமையாலே இழக்கக்கடாய் புகிறாய் என்று கூப்பிடுகிறார்கள். பாசியமான நான் இப்ப சொல்ற முடியும். ஒரு டாக்டர்கிட்ட போறோம், சார் என் குழந்தைய காப்பாற்றுங்க சார். நான் அப்ப உன் குழந்தைய காப்பாத்தினால்தான் எனக்கு பிரசித்தின்னு கிடையாது. நான் ரொம்ப ஏற்கனவே பிரசித்தனா இருக்கேன். இன்னும் கெஞ்ச ஏதோ காப்பாற்றணும்னா காப்பாற்றுறேன். இந்த குழந்தைய காப்பாற்றி தான் உங்களுக்கு பெருமை அடையணும்னு சொன்னாங்க. எனக்கு பெருமை ஏற்கனவே. அவள் சொல்ற ஏற்கனவே பெருமை இருக்கலாம், அவளாம் நிறைய பணம் கொடுத்துலாம், ஃபீஸ் கொடுத்துலாம், நீ காப்பாற்றலாம். நான் ரொம்ப ஏழை, ஏதோ கடினமான வியாதி வந்திருக்கு. இந்த குழந்தைய காப்பாற்றினாதான் ஏற்கனவே சம்பாதிச்ச புகழ் நிலைக்கும்.
இந்த ஒரு குழந்தை கை விட்டா ஏற்கனவே சம்பாதிச்ச பொருளெல்லாம் போயிடும். எத்தனையோ உபகாரங்கள் பண்ணியிருந்தா கூட அது திருநாராயணபுரத்தில் வைரமுடி தான் பெருமாளுடைய கிரீடத்துக்கும் அந்த பிருந்தாவனத்தில் இடம் கட்டுறதுக்கும் உபகாரம் பண்ற. இந்த உபகாரத்து போல் வந்துடலாமா? இது கொடுக்கலன்னா நீங்க எத்தனையோ தர்மகாரம் பண்ணியா கூட இது கொடுக்கல என்ன தர்மகாரம் பண்ணி என்ன விஷயம் அப்படின்னு அது எல்லாத்தையும் நினைக்கும். அதெல்லாம் படிக்கவே ஆகிடும். இது நான் சொல்ல சுவாமி தேசியம் செய்கிறேன். நான் ஒன்று நம்பிட்டு இருக்கேன் இல்லையா, உங்ககிட்ட நான் சரணாதி பண்றேன் இல்லையா, என்னை மறுபடியும் கஷ்டப்பட்டு வச்சேன்னா யாருக்கு அவமானது? ராஜமகிழி மடிப்பிச்சு புகுந்தார் ராஜாவுக்கு அவத்தியமா போலே ராஜபத்தை உனக்கு பணி செய்திருக்கும் தவமுடைய இனி போய் மற்றொருவன் கடைத்தலைக்கு சாயை வழி கண்டாய். ஒரு தம்பதிகள் ரொம்ப நாள் தபஸ் பண்ணி ஒரு குழந்தை பெற்றா, அழகான குழந்தை. அதுக்கு ஆபத்து, அது அதோடைய பிருஷ்டபாகம்லாம் சுத்தாமட்டுலாம் பல கிண்ணியா இருக்கும். அதுக்கு சலங்கையெல்லாம் போட்டு அது குளிக்கணும்னு ஆசையா இருக்கும். அவன் புருஷனுக்கு என்ன பண்றா, பிஸி நிறைய பணத்துக்கு பார்க்கிறான், பிஸி. குழந்தையோட அழகை பார்க்கறது அவகாசம் இல்லை. அவள் சொல்லுவாள், குழந்தை எப்படி அழகா இருக்கும், வயசா போனா நன்னா இருக்குது, சின்ன குழந்தையா இருந்துச்சு அது தவழிச்சு அந்த சலங்கெல்லாம் போட்டு பண்ணா நன்னா இருக்குமே, கழுத்து செங்கெல்லாம் போட்டா நன்னா இருக்குமே, அதுக்காக சலங்கெல்லாம் கட்டினா தேவையில்லையே. எப்ப பார்த்தாலும் என்னையே வந்து உபத்திரம் பண்றேன் வருவா, என்னையே வந்து நான் உங்களை கேட்காது யாரு கேட்க, நீ என்னையே வந்து உபத்திரம். அது பெங்களூர்காரே வந்து கேட்கல நீங்க நினைச்சீங்க, உங்களை கேட்காத நான் யாரு கேட்பேன்? செல்வ பிள்ளையார் நம்முடைய பிள்ளை தானே, நம்முடைய பிள்ளைக்கு நம்ம உங்க பிள்ளை தானே, உங்க பிள்ளைக்கு நான் உங்க நன்னா நீங்க யோசனை பண்ணணும். என்னையே வந்து எப்ப உத்தர முடியாது ஒரு பொண்ணு சொன்னா இவள் யார் நம்ம வந்திருக்கா, பர்த்தா தானே, உங்களை கேட்க நான் யாரு கேட்பேன்? ஏன் அது கர்நாடக பிரதேசத்துல பெங்களூர்ல நிறைய பெருமாடி அனுப்புறதுனால நிறைய ஆஸ்திகாலா இருந்து நிறைய ஆட்சியாளா இருக்கும். நான் உங்களை கேட்காத யாரு போய் கேட்பேன்? அது யாருக்கா? அவள் சொல்லு கொஞ்சம் கோபம் தான், நான் எனக்கா கேட்கிறேன், நான் செங்கிலி போட்டுதான் கேட்கிறேன், நீங்க பெத்த குழந்தைக்கு தானே நானும் அவங்களுக்கு கேட்கிறேன், உங்க பிள்ளைக்கு தானே, செல்ல பிள்ளைக்கு. இந்த பணத்தை வாங்கி அங்கதானே நான் அடிக்கடி சேவிக்கும் போது தை மாசம் வரப்போறேங்க ஜனவரி 27 நான் சேவிச்சுட்டு போறேன். அப்புறம் 2 வருஷம் 3 வருஷம் நீங்க தான் அடிக்கடி போய் சேவிக்க போறீங்க. குழந்தை கொஞ்சம் இருக்குல்ல, நீங்க தானே கொஞ்சம் போறீங்க. உங்க குழந்தை தானே கேட்கிறேன், உங்களுக்கு நல்லா கவனிக்கணும். அந்த மாதிரியா நம்ம செல்வ பிள்ளைக்கு அது 2 பேரும் தான் அந்த குழந்தையில ஒரு அதில் நம்ம செல்வ பிள்ளைக்கு அடிக்கடி சேவிக்கலாம் நீங்க. அதில் உங்களுடைய ஆனந்தத்துக்காக அவசியம் தான். அங்க போய் கட்டணம் தங்க போறோம் நீங்க தான். அதில் பெருமாள் சேவிக்கணும், தங்கறதுக்கு இடம் வேணும் இல்லையா, அதுல 2 அவசியம். தங்கறதுக்கு இடம் கிடைச்சது, நீங்க பெருமாளுக்கு துராபணம் பண்ணி சேவிக்கிறது வேண்டிய பாக்கியம் கிடைச்சது இல்லையா. அந்த மாதிரியா இந்த உபகாரம் பண்ணலன்னா நீங்க எத்தனையோ உபகாரம் பண்ணாலும் பிரயோஜனம். அதான் உனக்கு பணி செய்திருக்கும் தவுடியேன் இது போய் மற்றொரு கடைத்தலை நிற்கி நின்ஷாயை அழுகின்றாய். அவ ராஜமணி சொல்றார், எனக்கு பிச்சை இருக்கு வழக்கமா போச்சு. அபூதபூர்வம் மௌகாபிகிம்பா, ரொம்ப அழகா செய்கிறார். அபூதபூர்வம் மௌகாபிகிம்பா சர்வம் சஹேமே சகஜம் விதுக்கம் ஆளுந்த செய்கிறார். டேய் நீ என்னை கைவிட்டு நரகத்துல போட்டு நான் எவன் அடிச்சா கூட நான் எத்தனையோ தடவை எவ்வளவுக்கு போயிருக்கேன். இது புதுசா இது வரைக்கும் நான் படாத கஷ்டம் ஒண்ணு கொடுக்கல, எல்லா கஷ்டத்தையும் பட்டாச்சு. ஆனா உங்ககிட்ட சரணாதி பண்ணாலும் நான் கஷ்டப்பட்டேன். ஒரு பொண்ணு, ஏழை பொண்ணு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி சொக்கா இல்லாத பாவாடை இல்லாத கிழிஞ்சு சொக்காயெல்லாம் போட்டுருவோம். பெரிய பணக்கார பையனை கல்யாணம் பண்ணிட்டு அதே கிழிஞ்சு சொக்காயும் அதே கிழிஞ்சு பாவாடை உடுத்திருந்தா என்ன அந்த பையன் பெரிய பணக்கார பையன், பொண்டாட்டி கூட நல்ல சொக்கா போட வாங்கி தரலையே, பேண்ட்டு கிண்டில் அதெல்லாம் சொல்லுது சொக்கா போடுறா, அது புடவை கிட்ட வாங்கி தரலன்னு சொல்லுவா இல்லையா. அது அவனை தான் படிப்பா இல்லை. அதனால அபூதபூர்வம் அங்காபிகிம்பா சர்வம் சஹேமே சகஜம் விதுக்கம் கிந்து त्वदग्रे சரணாகதானம் பராபவோ நாதனதே ரூப. அந்த பையனை கைப்பிடிச்சு நம்பிட்டு கைப்பிடிச்சாரு, அந்த பையன் காப்பாத்தினா பாத்தியா அப்படின்னு ஒன்னு ஆசிரியர் ஒன்ன பத்தியா சொல்லுவா. அதனால கிந்து त्वदग्रे உன்னிலாவியோர் ஐவரால் கோவை தீர்த்தி என்னை உன் பாத பங்கையும் நன்னிலா அவையே ஏன் செய்தாய் அண்ணலே அமுதே அப்படின்னு சொல்லி நீ சர்வரக்ஷன் இல்லா ஒன்னுல நான் இந்திரியங்களாம் என்னை உபதிரப்படுத்தி கஷ்டப்பட்டு தானே ஊரார் பிரயாசம் பண்ண மாட்டலாம் அப்படின்னு சாய்கிறார். பூயோ பிஹந்த வசதி எதிமே பவித்ரி யாம்யாசு துர்விட உச்சியாதனாசு சம்யக் பவிஷ்யதி சரணாகதானாம் சம்ரக்ஷதே திபிருதம் வரதத்வதீயம். பெருமாள் தேப்பெருமாளை பார்த்து தேசியம் சேலஞ்சு பண்ற, என்னை கட்டாயம் காப்பாற்றி ஆகணும், எனக்காக காப்பாற்ற வேண்டாம், சரணாகத ரக்ஷகன்னு பேர் இருக்கும் இவனுக்கு. சரணாகதி பண்ண என்ன மறுபடியும் எவ்வளவு போய் கஷ்டப்பட முடியாது வச்சுட்டேன்னா அந்த போர்டை கேட்டு அப்பா இருக்கும். சம்யக் பவிஷ்யதி சரணாகதானாம் சம்ரக்ஷகேதி பிருதம், அந்த பிருத்தை கட்டி போட்டுரும். ஒரு குழந்தை சொன்னனே, அந்த குழந்தைக்கு பெரிய வியாதி கொடுத்து அதை டாக்டர் போய் அதை கியூர் பண்ணிட்டான், தாவலையாக விட்டான், லட்சம் கொடுத்து செய்யலாம் என் குழந்தையை காப்பாத்தினேன். அவன் என்ன சொல்லுவான், உன் குழந்தையை காப்பாத்தல என்ன காப்பாத்தினேன்னு சொல்லுவான். எனக்கு குழந்தை சைல்டு ஸ்பெஷல் பேர் இருக்கும் இல்லையோ, உன் குழந்தையை காப்பாற்ற பேர் போடும்போது என் பேரை காப்பாத்தினேன்னு சொல்லுவான். உன் பேரை காப்பாத்திக்க மாதிரி இருந்தா நல்ல புருஷன் பேர் வைக்கிற மாதிரி தான். பெண்டாட்டை காப்பாத்தினா நல்ல புருஷன், நல்ல ஆஸ்திகால் பேர் வச்சோன்னா பகவத் கைங்கரி பண்ணா ஆஸ்திகன் பேர், ஆட்சியர்களான ஆஸ்திகள்.
அந்த மாதிரியா உன் பேரை காப்பாத்திக்கோ. அதனால ஏற்கனவே நீ நிறைய உபகாரம் பண்றீங்க, அதெல்லாம் பிரயோஜனம் இல்லை, இந்த சமயத்துல எங்களை காப்பாற்றும். நான் யாருக்கு உபகாரம் பண்றீங்க? 33 அவருக்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலடா. கலின்னா பலம், நீ தான் பலம், எங்களுக்கு பலம். சபை பலம் பலினாஞ்சா பரேஷாம் ஹிரண்யகசிபு பிரகலாதன் சொன்னா, நான் கோச்சிக்கிறேடா, உன்னை பத்தி கையில் கத்திருந்து வெட்ட வரை பயமே இல்லாம இருக்கேடா. குருத்தசே எஸ்ய கம்பந்தே திரையோலோகா சகேஸ்வரா. நான் கையில கத்தி எடுத்து கோபிச்சேன்னா 3 உலகம் தேவத்தோட 3 உலகம் நடுக்குமேடா. நீ கொஞ்சோட பயம். தசுமே அபீதவன் கூட சாசனம் கிம்பலஹாத்திகா, எந்த பலத்தை வச்சு நான் உத்தரவு நிமிடுறேன்னா அவன் சொன்னான், சவே பலம் பலினாஞ்சா பரேஷாம். சாட்சாத் லட்சுமின்னு சொன்ன எனக்கு பலமா இருக்குச்சே, அந்த பலம் எனக்கு மட்டும் இல்லை, நீ தான் அந்த பலமா வச்சுக்கோ உங்களுக்கு எல்லா காரியம். அதனால அவன் தான் எனக்கு பலம், அதனால யாருக்கும் நான் பயப்படல அப்படின்னு சொல்றான் பிரகலாதன். அந்த மாதிரி கலியே பயமே. நீ யாருக்கு உபகாரம் பண்ண கேட்கிறேன்? 33 அமருக்கு முன் சென்று 33 கஜேந்திர சமர்த்த ஸ்மரிக்கிறான்னு வியாக்கியானம் பண்றாங்க. அந்த யானைக்கு ஒரு ஆபத்து வந்துருக்கும். பெரிய பணக்காரன் இல்லை, சின்ன ஒரு திரியக் ஜாதி. வீடு ஆழ்வான், பிரகலாத ஆழ்வான், மகாராஜா சுக்ரீவன், இவாளை போக காப்பாத்தினா பெரியவாளை காப்பாற்ற போயிடணும். யானை காப்பாத்தினா பேப்பரை கூட வர இல்லையா. பெரிய பெரிய ஒரு மந்திரிக்கு ஆபரேஷன் பண்ணார், ஒரு மினிஸ்டருக்கு அப்புறம் பெரிய ஒரு அரசியல்வாதிக்கு பண்ணார், அப்புறம் சமய தலைவர் பண்ணார், பேப்பர் வரும். இந்த யானை போய் காப்பாற்ற பேரை போடுற அந்த யானைக்கா ஒண்ணு இல்லையா. அதுவும் எப்படி தெரியுமா, 33 அவருக்கு முன் சென்று ஆதி 3 பேர் கத்துது, தேவலோகத்துக்கு போய் விழுந்து நான் இல்லை எல்லாம் கை விட்டா. அந்த சமயத்துல போய் நீ காப்பாத்தினேப்பா. அப்ப அந்த பேரெல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த சரணம்னு கூட்டத்தினால தானே. அந்த சரணம்னு கூட்ட யானை காப்பாத்தினே அவ்வளவு கஷ்டத்தோட, அந்த பேரெல்லாம் எங்களை காப்பாற்றுறதுக்கு போயிடும். 33 அந்த கதையை அப்படி சொன்னேன். 33 அமருக்கு முன் சென்று, இந்த 33 சொன்னது ரொம்ப சுவாரஸ்யம். நீ 33 தேவத்துக்கு உபகாரம் பண்றீங்க, எங்க பெண்களுக்கு எங்களுக்கு உபகாரம் பண்ணக்கூடாதா? நீ வியாக்கியானத்தை வாசிச்சேன், ரொம்ப அற்புதமான வியாக்கியானம். நீ ரட்சிக்கும் இடத்தில் சங்கியா நீதி வேண்டுமோ? 5 லட்சம் பேரடா இருந்தா ரட்சிக்கலாகாதோ? சில ஸ்திரீகளுக்கு 100 பேர் குறைஞ்சு தடை பண்ண தெரியாது. ஏன்னா பேரன் பொண்ணு ஒரு 10, பிள்ளைகள் ஒரு 10, அது மாட்டுக்கொண்டு பேரன் பேச்சு எல்லாம் வந்து ஒரு 50 பேர் ஆகும். தினப்படி 50 பேர் தடை பண்ணிட்டு அது எல்லாம் ஊருக்கு கொடுத்தனா ஆம்பளை 2 பேர் தடை பண்ணுறதுன்னா உப்பு புளிப்புலாம் சரியா வருது. 50 பேர் குறைஞ்சி தலைப்படுத்த தெரியாது இல்லையா. சில பேர் நம்ம ஆம்பளை 2 பேரும் தள்ளி பண்ணி சாப்பிட்டு வழக்கமாக போடும். ஒரு 10 பேர் வந்தாலும் பரிச்சாரம் வைக்குவா. என்ன 2 பேர் தான் தலைப்படுத்தணும். அந்த மாதிரி தலைப்படுறதுனா 50 பேரா இருந்தா பண்ணு, 2 பேர் படுத்திட்டு நீ ரட்சிக்கிறதா இருந்தா 30 கோடி தேவதா இருந்தாலும் நான் ரட்சிப்பேன். 5 லட்சம் பேரா இருந்தா ரட்சிக்க மாட்டேன். 33 அவனுக்கு முன் சென்று 33 ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட். ஏகாதசி ருத்ராள் நம்ம துவாதசி ஆதித்யாள் 12 11 23 அஷ்டவசுக்கள் 23 8 31 அஸ்வினி தேவதை 2 பேர் 33 அல்ல அவள் ஹெட் ஆஃப் டிபார்ட்மெண்ட். இவாளுக்கு கீழெல்லாம் கோடி பேர் கோடி பேர் இருக்கா. இவாள்லாம் எப்படி தெரியுதுன்னு கேட்டா, கண்ணன் வந்து பிறந்தாட்டு அத்தனை தேவத்தில் நீங்க தந்தகோலத்து வந்துருக்கனால இவன் இந்திரன் சந்திரன் நாம சாஸ்திரம் பார்த்தா தெரிஞ்சுவான். அதெல்லாம் காலால் வச்சேன். ஒருத்தங்க 6 தலை இருந்து சுப்பிரமணியன் அங்க போன இன்னொரு இந்த இந்திரன் வந்து பல 5வது தான் யார் தான் இந்திரன் தான். கண்ணன் கிட்ட கண்ணனை சேவித்தா நந்தகோலத்து படுகாடு கற்கலாம். அதனால இப்ப கிராமத்து ஐடிகள் இருந்தா அந்த பசங்களை, அந்த ஊர் கிராமத்து பசங்களை அந்த நம்பர் கார்களுடைய வெரைட்டிஸ் தான் தெரியும். இதுல எங்க பட்டம் போறதில்லை. ஏன்னா அத்தனை காலம் புது காலம் வரல இல்லையா. இந்த கிராமத்தில் உள்ள கார்லாம் எப்படி தெரியும், ஐடின்னு செய்தா வராது. அந்த மாதிரி கண்ணன் வந்து அவதரிச்சாவிட்டு தேவத்தெல்லாம் இங்க வந்து விட்டதுனால யார் யார் என்னென்ன ஜாத்தியா என்னென்ன பொசிஷன் என்னென்ன அவ்வளோ டியூட்டி இதெல்லாம் உங்களுக்கு அந்த இடப்பசிக்கு தெரியும் அப்படின்னு சொல்ல. அப்படி 30 கோடி தேவத்தலா இருந்தா ரட்சிப்பியா? அவங்க 5 லட்சம் பேரா இருந்தா ரட்சிக்க முடியாதா? ஆண்களுமாய் கொஞ்சம் கவனிக்கணும். 33 அமரர்கள் ஆண்களுமாய் பிரபலமாய் இருந்தால்தான் ரட்சிப்பதோ. அவள்லாம் தேவத்துல ஆண்கள் தானே. ஆண்களா இருந்தா ரட்சிப்பேன், பெண்களா இருந்தா ரட்சிக்க மாட்டேன். பெண்களா ஆயிரம் பெண்களுமாய், ஆண்கள் பிரபலர்கள், பெண்கள் அபலை. இப்படி இருந்தா எங்களை ரட்சித்தால் ஆகாதோ? சமிதை பாதி சாவித்திரி பாதியாய் ஸ்வரக்ஷணத்தில் அதிகரிப்பார் போ உதவுவது உன்னையே எதிர்பார்த்திருக்கும் எங்களுக்கு உதவலாகாதோ? இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம், அவ என்ன பண்றா, பெருமாளையே முழுக்க நம்புறது இல்லை. தாங்க கொஞ்சம் பிரயத்தனம் பண்றது, அவன் கடைசியில் முடியாது போன பெருமாள்கிட்ட போறது. இப்படிலாம் அதாவது இந்த உபநயனம் முதல் வருஷத்துல காயத்ரி ஹோமத்துக்காக சமித் ஹோமம் பண்ணி சொல்லுவார். அதுல இருந்தா பசங்க சட்னி சாமி முடிச்சிடும். ஏன்னா 500 தடவை மந்திரம் சொல்ல 500க்கு சமித்திக்கு போட்டுறோம். காயத்ரி சொல்லி மைத்த 2 போட்டு இருந்தா 1008 சமித்து தான் 1008 ஆச்சே தவிர மந்திரம் 500 தான். சமிதை பாதி சாவித்திரி பாதி. அந்த மாதிரி பெருமாள் ரசிச்சா நானும் பிரயத்தனம் பண்ணி சொல்றாவ.
ஏன்டா அந்த காரியம் எப்படா நானும் பிரயத்தனம் பண்ணேன், இதோ பெருமாளும் அனுகிரகம் பண்ணார். அந்த மாதிரியாக சமிதி பாதி சாவித்திரி பாதியாய் நாளைக்கு கொஞ்சம் சீக்கிரம் வந்துடுறேன். சுரக்ஷணத்தில் அதிக அவள்லாம் தங்களை காப்ப தாங்களே பிரயத்தனம். நாங்க எப்படி தெரியுமா, ஒன்னையே எதிர்பார்த்திருக்கும் எங்களை ரட்சிக்கலாகாதோ பெருமாள் தவிர எங்களுக்கு யாருமே கிடையாது, எதுவா இருந்தாலும் அவன் அப்படின்றது. அப்புறம் அமரர்கள் ஈஸ்வரோம் என்று இருப்பார்க்கோ உதவலாவது, அடியோம் என்று இருப்பாருக்கு உதவலாதோ. அவெல்லாம் கர்வப்படுறா, நாங்களாம் ஈஸ்வரன் நினைக்கிறார், நாங்களாம் அடியோம்னு நினைக்கிறோம். நீங்க அப்படி இருப்பா நினைக்க மாட்டியா, அதுக்கு ரட்சிக்க மாட்டியா? அகங்காரம் பிடிச்சவாள் தான் நீ ரட்சிப்பியா? எனக்கு பிரயோஜனம் அது இன்னொன்று சுவாரஸ்யம். ஜீவன கிரகணே நம்ரா என்கிறபடி பிரயோஜனம் கொண்டு பின் எதிரிடும் அவர்களையோ ரட்சிப்பது. உங்ககிட்டேருந்து லாபத்தை வாங்கிட்டு போய் லாபம் வந்தாட்டு பெருமாடி சண்டை போடுவாருக்கு அவர். அவள்லாம் இந்திரன் இருக்கானே, கிருஷ்ணாவதாரத்துல கிருஷ்ணனை மகிமை பொறுக்காமல் கோவர்தனத்துல மலை தூக்கினா சாதம் சோறு கிடைக்க கொடுத்துட்டு அந்த 7 நாள் மழை பொழிஞ்சு நந்தூர் அறிக்கை வந்தா பாருப்பா. இந்த பயல் நீ யார் தெரியுமா, இந்த இதுல வரப்போது அந்தி குலாம் இருந்தாச்சு. குன்று குடையா எடுத்தா குணம் போற்றி, அந்தி குலாம் தான் அடி போற்றி. அப்புறம் சந்திரங்க தெலுங்கு இந்த ஆபத்துலாம் சத்ருகளால வந்தது. நந்தகோரில் கிருஷ்ணாவதாருக்கு அதுல வந்த ஆபத்து யாரால் தெரியுமா வந்தது? ராவணால் ஆபத்து வந்து ராவண கொண்டார், சிசுபாலன் ஆபத்து சிசுபாலன் கொண்டார், கம்சன் ஆபத்து கம்சன் கொண்டார். இப்போ நந்தகோரில் மழை பொழிஞ்சு நந்தகோரில் அழிக்க வந்தானு யாரு? இவனை கொல்ல முடியாது, இவன் பெருமாள்கிட்ட ஆசிரியவன், அடிக்கடி உபகாரம் பண்ணிருக்காரு இல்லையா? அப்பப்போ அசுரன்லாம் ராஜ்யம் பெருமாள் வாங்கி இப்படி பெருமாள்கிட்ட உபகாரத்தை பெற்று போய் பெருமாளுக்கே துரோகம் பண்ணுறாங்க. ஏதாவது கிருஷ்ணன் அவதரிச்சிருக்காரு, இப்போ நான் கைவரிசை காட்டக்கூடாது, கண்ணன் நமக்கு எவ்வளவு உபகாரம் பண்ணிருக்கான், அவனா வெறுத்து போராடலாம் வாய் பண்ணிருக்கலாம் இந்த பேருடைய. அதனால பெருமாள் அவனை கொல்லவும் கொல்லாத ஆபத்தையும் தடுத்தார், குன்று கூடையா எடுத்த அசலாரா உங்களுக்கு ஆரஞ்சு பல்லெல்லாம் ஊத்து பயப்படா பண்ணலாம், ஆத்துக்காரி உங்களுக்கு என்ன பண்றது? அப்படி இல்லடி இப்படி இல்லடி அப்படின்னு நைஸா சொல்லணும் இல்லையா? அந்த மாதிரி இந்த நாளே வந்து ஆபத்து, ஆசிரியனாலே வந்து ஆபத்து. அந்த மாதிரி ஜீவன் அது என்னன்னா, இன்னைக்கு நம்ம ஒரு லாபத்தை வாங்கிட்டு போய் அதுக்கப்புறம் இவன் என்ன பண்ணான் அப்படின்னு சொன்னார்கள். அது எப்படின்னா, இந்த கிராமங்கள்ல வயலுக்கு தண்ணி எறிந்தா ஏற்றம்னு ஒன்று போடுவா. இதெல்லாம் சொன்னா கூட தெரியாது, இல்லை பார்த்தா தான் தெரியும். அடுத்த ஜெனரேஷன் அடியோடு தெரியாது. அது என்ன பண்ணும், பெரிய மூங்கி கும்பு அடியில தாரத்தால ஒரு ஷால் பண்ணி வச்சிருவா. அது அதை ஒருத்தன்னா கீழே ஒரு கல் கட்டி அந்த கல்ல நின்றுவான், அந்த ஷாலை இறைப்பான், அது அடியில போய் ஜலத்தை முண்டுக்கும். ஜலம் முண்டாச்சுன்னா அது ஜீவனும் பேரு ஜலத்துக்கு. ஒருத்தங்கிட்ட போய் உதவி பெற்று வாழ்க்கையை பெறுவான், அந்த வாழ்க்கை நிம்மதியாடுன்னு அப்படின்னு நினைக்க மாட்டான். அவளை இந்த துஷ்டங்களுக்கு தமையனா தம்பியான ஜீவன கிரகணே நம்ராக அந்த ஜலம் போனமான நெருங்கி வருவா. கிரகித்வா புனர்னதா ஜலத்தை தூக்கிட்டு மேல போய் மறுபடியும் கீழே வரதே சொல்லக்கூடாது. இந்த ஒரு ட்ரிப்புக்கு மாத்திரம் எடுத்து அந்த ஜலத்தை முண்டாச்சுன்னா மேல போயிடும். அதுல ஒருத்தருடைய உபகாரத்தை வாங்கிட்டாச்சுன்னா அந்த மாதிரி உங்க உபகாரத்தை வாங்கி நான் ஒரு மறக்கவே மாட்டேன். அதே போலதான் சைடுகளும் நினைக்க வேண்டாம். இந்த கட்டணம் கட்டுறது கொடுத்தது, திருவாவணத்துக்கு கொடுத்தது, இதெல்லாம் என் நெஞ்சு உள்ள வரைக்கும் நான் இல்ல உலகமே உங்களை பத்தி நந்தா போறேன். இந்த விஷயங்கள்லாம் எங்கிட்ட கொண்டு வரக்கூடாது. ஜீவன கிரகணே நம்ராக கிரகித்வா புனருன்னதாக கிங்கனிஷ்டா கிமுஜேஷ்டாக கட்டி யந்திர துர்ஜனாக. அந்த கட்டி யந்திரம் பேரு, அந்த கட்டி யந்திரத்துக்கு தமையனா தம்பியா அந்த துஷ்டன்கள். அந்த மாதிரி பிரயோஜனம் கொண்டு ஒன்னையே எதிரும் அவர்களுக்கோ நிரட்சிக்கலாவது. சில பேர் சொல்லுவா, பக்கத்தாத்துக்காக உடைக்கிறதே அவளா உங்களை வெயிறாளே, வெயிறாளுக்கு தான் உபகாரம் பண்ணுவோம், ஒன்னையே நம்பிட்டு இருக்கேனே என்ன ரட்சிக்கலாம் கூடாதா அப்படின்னு ஆத்துக்காரி சொல்ல மாட்டேன். அந்த மாதிரி சொல்றாங்க. இப்படி நிறைய போயிட்டு இருக்கு. அதுல 33 அவருக்கு முன் சென்று கொன்றாலும் சாவார் போவதாவது. அவ அடிச்சவளும் சாக மாட்டார் இல்லையா? அவளுக்கு உதவுற ஒரு க்ஷணம் ஒன்னு பார்க்க நான் பிராணம் விட்டுறோம். அப்படிப்பட்ட எங்களை காப்பாற்ற கூடாது. அமரர் கொன்றாலும் சாகார் போவதாவது வெத்திரேக்கத்திலே பிழையாத எங்களுக்கு உதவலாகாத ஒரு நிமிஷம் பெருமாள் கிடைக்கலன்னா பிராணம் விட்டுறான். ஏன் நச்சசிதா துவயாகினா நச்சாகம் ராகவா முகூர்த்தம் ஒப்பி ஜீவாவா ஜலான் மத்சாக ஒரு க்ஷணம் ஒன்று பிரிஞ்சா ஜலத்தை விட்டு பிரிஞ்சு நீர் இந்த மீனை போல நாங்கள் வாடி போடுவேன் பிராணம் விட்டுன்னு சொல்றாரு லட்சணம். அந்த மாதிரி இருக்கு, எங்களை காப்பாற்றக்கூடாதா? இப்படிலாம் பிரார்த்திக்கிறான். முன் சென்று நோவு வருவதற்கு முன்னே சென்று நோவு வந்தாவிட்டு காப்பாற்றக்கூடாது. நோவு வரத்துக்கு முன்னாடி திரௌபதி ஆபத்து வந்தாவிட்டு கண்ணன் காப்பாற்றினான். நான் முன்னாடியே போய் காப்பாற்ற உடனே அவன் ரொம்ப வருத்தப்படுறான். ருணம் பிரவர்த்தமே, கடன் வாங்கி வட்டி அதிகமாக போச்சுன்னா அப்படி கடன் கொடுத்தான். ருணம் பிரவர்த்தமே கடன் கொடுத்தான், வட்டி முதல்ல அதிகமாக போச்சு. இப்ப கடன் வாங்கினவன் கடன் கொடுக்கணும் இல்லையா? கடன் வாங்கினவன் கஷ்டப்படுறான், கடன் கொடுத்தவன் நிம்மதியா இருக்கான். அந்த காலத்து கடன் கொடுத்து தான் வருத்தப்படுவான். அசலுக்கு மேல வட்டி சரியா இருக்க மாதிரி போச்சா, அந்த மாதிரி வட்டி அதிகமாக போச்சு. அந்த மாதிரி பெருமாளுக்கு வருத்தம் அதிகம். திரௌபதி ஆபத்து வந்தா விட்டு அவன் கூட்டா விட்டு தானே வந்தேன், நான் முன்னாடி போய் காப்பாற்ற மாட்டேன். அந்த முன் சென்று 33 அவருக்கு முன் சென்று கப்பம் கப்பம்னா கம்பம்
நெருக்கம். அது தீர்த்தவனை எங்களுக்கு உபகாரம் பண்ணக்கூடாது பரிசுகிற நாளைக்குன்னு சொல்கிறேன். நாளைக்கு தோலை இருக்குது. நான் திரும்பி சீக்கிரம் வந்துடுறேன். நேரத்தெல்லாம் சீக்கிரம் வந்து இல்லையா, நீ கொஞ்சம் நாடி எடுத்து நாளைக்கு இங்கேயே நான் சந்தியாவத்தோடு நாடியாக போடணும்னா சீக்கிரம் நான் வந்துடுறேன். 33 அமருக்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே திருடாய். தங்களுக்கு உபகாரம் பண்ணணும்னு பிரார்த்திக்கிறவர்கள் ஏற்கனவே எத்தனையோ பேருக்கு நீ உபகாரம் பண்ணியிருக்கியே, எனக்கு நீ பண்ணக்கூடாதுன்னு கேட்குறாங்க. அவளுக்கு நீ அவ்வளோ உபகாரம் பண்ணிருக்க வேண்டிய அவசியம் இல்லை, எங்களுக்கு பண்ணணும். அவள் 33 கோடி தேவர்கள், 33 அமர்கள், 33 கோடிகள், 33 தான் சொல்லியிருக்காங்க. அவளுக்கு கீழே ஒவ்வொருத்தருக்கும் கோடி கோடி பேர் இருக்கா. அதில் 33 கோடி தேவர்களை காப்பாற்றுறியே, ஒரு 5 லட்சம் பெண்களை காப்பாற்றக்கூடாது? அமரர்கள் ஒன்னாலும் சாக மாட்டாவ, அவளை போய் காப்பாற்றுறியே. ஒரு க்ஷணம் ஒன்றை பார்க்கலன்னா நாங்கள் பிராணம் தெரிவிக்க மாட்டோமே, எங்களை காப்பாற்றக்கூடாதா? அமரர்கள் ஈஸ்வரோகம் நினைக்கிறா. கஷ்டம் வரும்போது உன் காலில் விடுறா. கஷ்டங்களாம் தீர்ந்து சுகம் வந்தாச்சுன்னா ஒன்று கொஞ்சம் கூட கண்ணால் கூட பார்க்க மாட்டேன். பேணுதல் வல்லாவரக்கன் முன்னீர பெரும்பதிவாய் நீழ்நகர் நீள் எரி வைத்துள்ளாயின்று முன்னோர்கள் கால் நிலந்தோய்ந்து சொல்வர். காரியாகனச்ச நான் சொன்னேன், இந்த ஏற்றச்சால் ஜீவன கிரகணே நம்புறான். முன்னோர்கள் கால் நிலந்தோய்ந்து பூமியில காலே படுது. அப்படிப்பட்ட காரியமாகணும்னா வந்து சேர்ந்துடுறான். அப்போ ஃபுல் பர்சன்டேஜ், எல்லாரும் பர்சன்டேஜ் நல்ல காரியம் நம்ம மீட்டிங் கூட வர வேண்டாம். ஒருத்தனை கடுப்புன சகிதேவேஹி உதீர்ணஸ்ய ராவணஸ்ய வதார்த்திபிஹி இன்னொருத்தர் ஸ்டேஷன் ஒருத்தர் வர மாட்டான். ஒருத்தர் வசம் பண்ணணும்னு அது எல்லா தேவத்தரும் எல்லாரும் ஆஜராயிடுவார். பேணுதல் நல்லா வரைக்கர் அவளுக்கு பேண் நலம் இல்லா இருக்க. பந்துக்கள்கிட்ட ஞாதிகிட்ட பிரீத்தி கிடையாது. யாருக்கு? தேவத்தில் அசாளுக்கு. நாங்கள் வாழ்ந்தா தேவத்தில் வாழக்கூடாது, அவள் வாழ்ந்தா நாங்கள் வாழக்கூடாது. இந்த தேவத்தோட ஸ்நேகம் இருந்துருத்தோன்னா அவனும் வாழட்டும் இவனும் வாழட்டும், அவளும் வாழட்டும் இவாளும் வாழட்டும், பெருமாள் விட்டுருவார். அதான் அதை எத்தையும் சொன்னேன். வியாக்கியான் பழகா வியாக்கியம் அசுரா ராட்சசாவுடைய நேரத்தை அழிச்சு அவளையும் அழிக்கணும்னு சொன்னான். ஏண்டா ஒன்றை போல அவளாச்சு தேவானா தானவானாச்சு சாமானிய வசி தெய்வத்தும் நான் எல்லாருக்கும் பொதுவாக இருக்கேன்டா. என்னை போய் சொன்னீங்கன்னா அவளும் ஒன்றை போல ஒன்று தரடா உன்னை அழிக்க மாட்டேன்னு சொன்னா எம்பருவான். அப்படியானால் நாங்கள் போடுவோம். அவளை அழிக்கக்கூடாது, அவளும் சுகமா இருக்குன்னு சொன்னா அவள் உசுரோடு இருந்தால் எங்களை வைக்க மாட்டான். நாங்கள் மடியில் தேவையில்லையா, அவள் மடியில் தேவையில்லையா? பேண் நலமல்லா வரக்கர் அந்த அந்த விசேஷத்துக்கு அப்படி வைக்க மாட்டேன். அப்புறம் சொன்னாராம், ஓஹோ சாத்விக புரிதான் நீங்கள் வாழ முடியாதோ, அப்படியானா வர மாட்டேன். அப்புறம் தான் பெருமாள் ஒத்துண்டாராம். பேண் நலமல்லா வரக்கர். இல்லைடா அந்த அட்ஜெக்ட் என்னது? அரக்கர் முன்னீரை பெரும்புதாய். முன்னீர்னு சமுத்திரத்துக்கு சமுத்திர சுந்தர். அந்த பேணனமெல்லாம் அந்த விசேஷத்துக்கு போது வைக்க மாட்டா போடுறாங்க. பேணலமல்லா வரக்கர் முன்னீர பெரும்பதிவாய் நீள் நகர் நீள் எரி வைத்தொருளாய் என்று முன்னோர்கள் கால் நிலம் தோய்ந்து தொழுவர். ஆனால் மூர்த்தி பல்கூற்றில் ஒன்றும் காணல்வான் கொள் என்றே வைகள் மாலையும் காலையுமே. அப்படி தேவத்தலுக்காக பெருமாள் அவதாரம் பண்ணா நமக்கு என்ன காரியம்? அவன் கஷ்டப்பட்டுமே அப்படின்னு அந்த ராமாவதாரத்தில் எவனா ஒருத்தன் கண்ணு கண்ணியமா அழுது பெருமாளை சேவிக்க போறான். சர்வகாசிக்கு பெருமாள் எடுத்து தூரத்துலேருந்து பட்டு விட்டா வால்மீகி ராமாயணம் கம்பராமாயணத்தை விட்டுருக்கோம். கம்பராமாயணத்தை பெருமாளை சேவிச்சு ஸ்தோத்திரம் விட்டு போறான்லாம் இருக்கு. அந்த மாதிரியா பெருமாளை கூட சேவிக்க மாட்டாங்க. அவ்வளோ பிரயோஜனார்த்தம். அவளை காப்பாற்றுச்சு எங்களை காப்பாற்றக்கூடாதா? எங்களுக்கு நீயே பிரயோஜனம், ஒன்றை தவிர நின்னையே தான் வேண்டியதாப்புல ஒன்னையே தான் ஆசைப்படும். அப்படி அனன்ய பிரயோஜனங்கள் நாங்கள். அவர்கள் பிரயோஜனாந்தரம். பெருமாள் கிட்ட அம்மா கிட்ட பணம் வாங்கிட்டு போறது அம்மாவுக்கு தெரியுது. அம்மாவுக்கு ஒரு வரி சொல்லணும், மனையை வச்சு சோறு போடுவோம். ஈன்றோடு இருக்க மனைவி நீர் அடைஞ்சிருந்து அப்படி கொண்டா அது குழந்தை விட்டாருன்ட்டு பாவம் கொடுக்கும். செங்கிலியோங்கிலியோ எல்லாத்தையும் கொடுத்துரும். அந்த மாதிரி பெருமாள் கிட்டே சொத்து வாங்கிட்டு போறது பெருமாள் செய்கிறீங்களே, அவளை போய் காப்பாற்றலாமா? இதுக்கெல்லாம் அது அர்த்தம் சொல்ற. முன் சென்று அமர்கள் இதெல்லாம் கொன்றாலும் சாவார்க்கோ உதவலாவது இப்படிலாம் ரொம்ப அழகா சொல்ற. அந்த உன்னை எழுப்பி அம்புக்கு இலக்குவா கோர், அந்த உன்னை எழுப்பி அம்புக்கு இலக்கா ஆக்கிறா பாருங்க, அவளை தான் நீ காப்பாத்தியா. உன்னை எழுப்பி உன் அழகை காண வேண்டும் என்று இருப்பார்க்கு உதவலாகாது. அவருக்கு கொன்றாலும் சகாதார்க்கோ உதவலாவது. வெத்திரேக்கத்திலே பிழையா. வெத்திரேக்கம்னா பிரியது, விஸ்லேஷம். அவனை விட்டு பிரிஞ்சது வந்து பிழையாதவர்களுக்கு. அப்புறம் அமரருக்கு முன் சென்று நோவு வருவதற்கு முன்னமே ஏற்கனவே பரிகரிக்கிற கடவுளி நோவுபட்ட எங்களை ரட்சிக்காது வழியிடுறேன். யாராருக்கு எந்த ஆபத்து வரப்போகுதுன்னு பார்த்துட்டு முன்னையே நீ காப்பாற்றணும் இல்லையா? நோவு வந்தாவிட்டு நாங்கள் கிட்ட அழுதாவிட்டா எங்களை காப்பாற்றுறது. இதுதான் கண்ணனுடைய மனசு பெரிய குறை.
திரௌபதி மனோரத்தெல்லாம் பூர்த்தி பண்ணி வச்சுட்டான். துரியோதனை கொன்னு பாண்டவாளுக்கு பட்டாபிஷேகத்தையும் பண்ணி வச்சுட்டான். ஆனாலும் பெருமாளுக்கு மனசுல இருப்பாரு. பெருமாள் தன்னுடைய சரி மோட்சத்துக்கு காட்டுற இந்த நிருப்பர்களுக்கு எங்க பார்த்தாலும் அவர் பர்மிஷன் உண்டு, அங்கேயிருந்து பின்னாடியே போகலாம். நீங்க அவதாரம் பண்ண காரியங்கள்லாம் பூர்த்தியாச்சா, உங்களுக்கு மனோரெல்லாம் பூர்த்தியாச்சான்னு கேட்குறான். ஏதோ 90% பூர்த்தியாச்சு, இன்னும் சில காரியங்கள்லாம் நினைக்கிறேன். என்னன்னா திரௌபதிக்கு ஆபத்து வந்து சபையில மானபங்கம் நேர போற சமயத்துல தூரத்தில் இருக்க முடியாத ஹாகிருஷ்ணன் துவாரகாவாசன் வாசி நான் யாதவனந்தனான்னு என்னை கூப்பிட்டு அப்புறம் ஓடி வந்தனான்னு காப்பாத்தினேன். அவளுக்கு ஆபத்து வரதுக்கு முன்னாடி அவள் பக்கத்துலேயே இருந்துட்டு அவளுக்கு ஆபத்து வர போகிறது அது முன்னாடி தடுப்போம் அப்படின்றதாக இருக்க வேண்டாமோ? அப்படிலாம் நான் தூரத்தே போயிட்டேன். கோவிந்தே தேதாக்கிரந்தது கிருஷ்ணாமாம் தூரவாசினும் ரணம் பிரவருத்தமயோமே ஹிருதயான் அபசத்பதி. கடன் வாங்கி வட்டி மூலம் அதிகமாக கொடுத்தோன்னா இந்த கடன் வாங்கினவுடைய தசை எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கு என்ன அப்படின்னு பெருமாள். இவனும் ஒருத்தருடைய கடன் வாங்கிதில்லை, கடன் வாங்காதவன் கடன் வாங்குறவனுடைய கஷ்டத்தை வந்து அனுபவிக்கிறான் இல்லையா? கடன் வாங்கினவாளுக்கு அது கஷ்டம், எல்லாரும் கஷ்டம் சாட்சியம் தான் போடுறாங்க. அந்த மாதிரியாக அனலகான்னு பெருமாள் கொடுத்துருந்தான். அலம் புத்தி இல்லாத நமக்கு அலம் புத்தி கிடையாது. எவ்வளோ கொடுத்தாலும் போராதுன்றோம் இல்லையா? அவனுக்கும் அலம் புத்தி கிடையாது. அதாவது எத்தனை உபகாரம் பண்ணாலும் போராதுன்னு எண்ணும். ஒரு தடவை 5000 கொடுத்தா அந்த மாமி இங்க இல்லையா விளையாடி போராதுன்ட்டு மறுபடியும் 100,000 ரூபாய் கொண்டு கொடுத்தா. அதனால செல்வ பிள்ளைக்கு உபகாரம் மட்டும் போரும்னு எண்ணம் இல்லாதவர்கள் அத்தனை பேர் இங்க அனலர்கள். அந்த மாதிரியா அந்த அலம்புத்தி பெருமாளுக்கு எத்தனை பேர் தான் உபகாரம் பண்ணாங்க. நான் கொடுத்தா சரி, எங்க தாத்தா கொடுத்துட்டு அதுவே போறோம் அப்படின்னு சொல்லாத நமக்கையா தர வேண்டாமா, தினம் தினம் தர வேண்டாமா அப்படின்னு நினைக்கவே இப்ப 2,20,000 ரூபாய்க்கு வந்துருக்கு இல்லையா? அந்த மாதிரி அலம்புத்தி பெருமாளை போல கொடுக்குறவளுக்கு அந்த மாதிரி அலம்புத்தி இருக்கக்கூடாது, எல்லாம் போதும். அந்த மாதிரி பெருமாளுக்கு எத்தனை உபகாரம் பண்ணாலும் முன் சென்று நோ வருவதற்கு முன்னமே ஏற்கனவே பரிகரிக்க கடவரி எல்லாம் முன் சென்று நீ இறந்து சென்று காரியம் செய்வார்க்கோ செய்யலாமது நாங்கள் வந்து இருந்தால் ஆகாதோ. மற்ற பேர்லாம் சாதம் வேண்டாம் வேண்டான்றவளுக்கு சாப்பிட்றான்னு கொஞ்சம் கெஞ்சி போடுவார், போடன்றவளுக்கு போடுவான் இல்லையா? வாய் கூட தான் நான் இதுக்காக ஒரு காரியம் செய்யறேன்டா, எனக்கு கொஞ்சம் இடம் கொடுறா, எனக்கு ஒரு சர்வெண்டா வச்சு விடான்னு அவகிட்ட போய் அர்ஜுன் இருக்கானே அவ யுத்தம் வரும்போது கண்ணனுக்கு ஒரு காரியம் கூட தரல. நான் தேரோட்டுவானு இவனா கேட்டான். அவன் அர்ஜுன் இருக்கான், இவங்க சரணாகதியே பண்ணிக்கலாம். அந்த கீதையை கேட்டு இப்போ எத்தனை பேர் சரணாகதி பண்ணிக்கிறாங்க. சாட்சாத்து கதையத சுயம் தான் இந்த கிருஷ்ண முகாம்போஜத்திலேருந்தே அந்த கீதையை கேட்டானே அவனுக்கு சரணாகதி பண்ணி தோணுதான். பாப்பம் பெருமாடு படிக்கையிலே படுத்துருக்காரு. ஒரு தட்டி கண்ணா மோட்சம் பண்ணான்னு கேட்டா கொடுத்துக்கலாமே, கேள்வி தோணல. இதான் மாத்தான்னு பார்க்க அவளம்பு ஹேதுவான இந்த சுகிருதம் யார் பக்கல்ல இருக்கும் என்று காண முடியாது. வசிஷ்டாதிலும் விளக்கம் காணாதுன்றோம். பாட்டிமார்கள் நிவாரணம் அவர்களுக்கு முன்னே மோட்சம் செல்ல காணாதுங்கிறோம். அதுல இந்த அவளம்பேன மோட்சப்பிரதமான சுகிருத விசேஷம் யார் பக்கல்ல இருக்கிறது என்று நினைக்க முடியாது. வசித்தார் பார்த்தா இப்பதான் ஜபிச்சிடணும், மந்திரம் பண்ணணும், இப்படிலாம் கண்ணு வாழ்ந்து அத்தியானம் பண்ணிருக்கா. அவளுக்கு இன்னும் மோட்சம் இல்லை, ஒண்ணுமே தெரியாத அவளுக்கு மோட்சத்துக்கு போற. அது யாருக்கு என்ன புண்ணியம் இருக்குது யாரும் தெரியும். பர்சனாலிட்டி கூட ஆகிருத்தி கூட தெரிஞ்சு முடியாது சுவாமி. அந்த மாதிரியாக சென்று நீ இறந்து சென்று காரியம் செய்வார்க்கோ செய்யலாவது நாங்கள் வந்து இருந்தால் ஆகாது. இருந்தால்னா இடையனது நாங்க வந்து யாச்சிச்சா செய்ய மாட்டோம் அப்படின்னு. அது பெருமாள் சொல்ற, உங்க சன்சாரத்துக்கு வந்து கேட்டேன்னா நாங்க கேட்டோம்னா நீ கட்டாயம் காரியம் செய்வியே. அப்படிப்பட்டவன் ஏன் எங்க ராமாவதார காலத்துல என்ன சொன்னா சுக்ரீவன் விபீஷனை சேர்த்துக் கொள்ளக்கூடாது. அப்ப பெருமாள் சொல்றார், மித்ரபாவேன சம்பிராப்தம் நத்தியஜேயம் கதஞ்சன. சம்பிராப்தம் நத்தியஜேயம் கத மித்ரபாவமா அமித்ரபாவம். சம்பிராப்தம் நத்தியஜேயம் கதஞ்சன. சமயக் பிராப்தம் விட வேண்டியதை விட்டுட்டும் எடுத்துக்க வேண்டியதை எடுத்துன்னு வந்தா பரித்தியக்தா மயாலுக்கா மித்ர அடிச்சதுனான் கோடுமின் முற்றும் சரணாதி பண்றவங்களோ பண்ணலையோ எல்லாத்தையும் விட்டுணும், விரோதிகள் எடுத்து விட்டுணும். அந்த மாதிரி சம்பிராப்தம் சுக்ரீவ மகாராஜரே நான் முதல்ல வரும்போது என்ன பண்ணாரு, சிகராது அந்நியம் சிகரமுத்தம் புப்புலுகு ராவனை பார்த்துட்டு சுக்ரீவன் ஒரு மலையிலேருந்து இன்னொரு மலை தாய் பயந்து ஓடி போட்டான். ஓடி போன ஒன்னை உட்காத்தி வச்சு நான் ராஜ்யம் கொடுத்து உங்கள்கிட்ட ஸ்நேகம் பண்ணி ராஜ்யம் கொடுத்து ஓடி போன ஒன்னையே நான் வச்சிருந்தேன் இல்லையா? ஹனுமனும் ஒரே குரங்கு தானே, ஒரே வானர ஜாதி. சுக்ரீவன் ஒரே வானர ஜாதி. ஹனுமன் பயந்து ஓடினான். அவரை பார்த்து சுக்ரீவன் சொல்ற, அபயப்பிரதானம் பண்றதுக்கு வந்த இவாளை பார்த்து ஏண்டா பயந்து ஓடுறேன், என் கபித்த உபதரிசனம் இவனும் இருக்கிறேன்
அந்த மாதிரி இவனுக்கு ஒரு குரங்கு புத்தி காமிச்சுட்டே இருந்தான் ஹனுமன். இவன் யாரு? இவரும் குரங்கு தானே. ஆனாலும் பெருமாளை பார்த்த உடனே சர்வலோக ரட்சகன்னு புரிஞ்சு கோச்சிக்கணும். இது முட்டாளுக்கு புரியல. அதை பயந்து அபயம் பண்ண வந்த பெருமாளுக்கு பயந்து ஓடினான். அன்னி பயந்து ஓடினிட. அப்படிப்பட்ட ஒன்றை நான் கூட்டு வச்சிருந்து ஒரு ராஜ்யத்தை விட்டு பெண்டாட்டி விட்டு பண்ணேன். இவ விபீஷணாழ்வான் நான் இருக்கிறது தெரிஞ்சது தம்பியை விட்டு ராஜ்யத்தை விட்டு எல்லாத்தையும் விட்டு வந்திருக்காண்டா. அவரை போய் சேர்த்து கொள்ள கூடாதுன்னு சொல்றேன். என்ன சொன்னி மித்திரபாவேன சம்பிராப்தம் நத்தியஜேயம் கதஞ்சனா என்று சொல்ற. சம்பிராப்தம் நத்தியஜேயம் கதஞ்சனா. ஹே சுக்ரீவ மகாராஜா, எனக்கு ஒரு பெரிய சங்கடம் நேர்ந்துருக்குண்டா. அந்த சங்கடம் இல்லாத பண்ணான்னு கேட்டு. இப்ப என்ன சங்கடம்டா? நான் 14 வருஷ காலம் காட்டுக்கு இப்ப நாட்டுக்கு போறதுக்கு ஒதுக்கி வச்சிருந்தேன் இல்லையா? நகரத்துக்குள்ள போகக்கூடாது, காட்டிலே இருக்க வச்சிருக்கேன். இந்த விபீஷணாழ்வான் தமையினால் அடிபட்டு நோவுபட்டு லங்கையிலேயே இருந்து கொண்டு ராகவம் சரணங்கத்தான் கூப்பாடு போட்டான்னா நான் லங்கைக்கு போறதா வேண்டாமா? சரணாகத ரட்சணத்தை பிரதான தர்மம் வச்சிருந்ததுனாலே லங்கைக்கு போகணும். பித்ருவாக்கிய பரிபாலம் நகரத்துக்குள்ள போக மாட்டேன்னு சொல்றது. அத்தை விடுறதா, இத்தை விடுறதா, இல்ல ரெண்டுத்தையும் விடுறதா, இல்ல ரெண்டுத்தையும் விடுறதா? அந்த மாதிரி சங்கடம் இல்லாமல் அவன் வந்தானே. என் பாக்கியத்தை என் பித்ருவாக்கிய பரிபாலத்தை எவ்வளவு அழகாக வாக்கியம் இருக்கான். அது ரொம்ப அழகாக வாக்கியம். இருந்த விடத்தே இருந்து சரணங்கதா என்று கூவி இருந்தால் ஆனி மடுக்கரைக்கு சென்றா போலே செல்ல கடவனாம் சம்பிராப்தனான இவரை விடுவோமோ? அந்த தலைகொலை மடுக்கரைக்கு போனேனே, அந்த மாதிரிதான் லங்கை படாத பாடுபட்டு இருக்கோம். அப்படி போகாத, அப்படி எனக்கு நியமபங்கம் வராதபடிக்கு என்னை காப்பாற்றி இங்க வந்தானே, அவனை நான் விடுவேனா அப்படின்னு சொல்கிறார். அப்படிப்பட்ட ரொம்ப திவளம் வெண்மதி போல் திருமுத்து அருவி செழுங்கடல் அமுதில் பிறந்த அவளும் நின் ஆகத்து இருப்பதும் அறிந்தும் ஆகிலும் ஆசை விடாளால் கோலையங்கண்ணி கொல்லியும் பாவி சொல்லும் நின் தாழ் நயந்திருந்த இவளை உன் மனத்தால் என்னிருந்திருந்தாய் இடவந்த எம்பெருமானே. இடவந்த எம்பெருமானை பார்த்து சொல்றார். பரகால் நாயகி, திருமங்கி ஆழ்வார் பரகால் நாயகி, அவளுக்கு திருத்தாய். என் பொண்ணு ஒன்னு ஆசைப்பட்டாள்டா. ஒன்னு ஆசைப்பட்ட விஷயத்த இப்படி உபதிரம் பண்ணலாமா? நாங்க கழிச்சு உபகாரம் பண்ண மாட்டேன்றிய. உனக்கு கழுக்காத நீ போய் கேட்டு உபச்சாரம் பண்றிய. நான் கேட்கிற எங்களுக்கு உபகாரம் பண்ண மாட்டேன்றேன்னு சொல்றாப்ல. திருவளம் பண்பது போல் திருமுகத்தரி, இந்த திங்கள் திருமுகத்தை செய்யான்னு சொல்றாரு. ஒரு முகத்தை பாடுறாரு. ஆண்டாள் சொன்ன என்ன ஒரு பிடிக்கலன்னா ஒரு நாள் இங்க என் முகம் நோக்கி விடைதல் மேல் மிக நின்றே பொன் பாருங்க வாடா வந்து பார்த்துட்டு இந்த பொன் பிடிக்கலன்னு சொன்னேன்னா அதுவே பெருமாள் திருவாக்கில் வேண்டான்னு வந்துட்டு அதுவே ஒரு பெரிய பாக்கிண்டா. என் கல்யாணம் பண்ணா நன்று, மாட்டேன்னு சொல்றான் மிக நன்று அப்படின்னு சொன்னான். அவளுக்கு தன்னம்பிக்கை. வந்து பார்த்துட்டான்னா இவ வேண்டான்னு சொல்ற அவன் விட மாட்டான். என் முகம் நோக்கி, என் முகத்தை பார்க்காத வேண்டாம்னு சொல்லக்கூடாது. என் முகம் நோக்கி விடையறுவேன், அவ்வளவு நம்பிக்கை. அந்த மாதிரி என் முகத்தை பார்த்து நீ வேண்டான்னு சொல்லிட்டேன்னா மிக நன்று. அந்த மாதிரியா நீங்க அங்கேயே இருந்துருக்கோம், இத்தனை பேர் வந்திருக்கோம், எங்களை காப்பாற்ற கூடாதான்? அந்த பாசுரம் பாடுறான். திவளம் வெண்மதி போல் திருமுகத்தருவி. ஆனா இந்த பொண்ணு ஒரு தப்பு காரியம் பண்ணிட்டா. ஏற்கனவே கல்யாணம் ஆன பண்ணி பையனை போய் கல்யாணம் பண்ணிட்டா. அது தெரிஞ்சுதான் பண்ணிட்டு இருக்கா. எப்படி செழுங்கடல் அமுதினில் பிறந்த அவளும் நாகத்திருப்பது வரைந்தும் மாதவனோ இல்லையா? மகாலட்சுமி சமுத்திரத்திலேருந்து அவதரிச்ச மகாலட்சுமி உன் திருமார்பில் இருக்கா. நீ தான் மறைச்சா வச்சிருக்க. சில பசங்க ஒரு கல்யாணம் ஆச்சு மறைச்சு வச்சு கல்யாணம் பண்ணிப்பா. அப்படி இல்லை, பப்ளிக்கா அந்த கல்யாணம் ஆயிடுது, என்ன கல்யாணம் பண்ண ஆசைப்படுற பசங்க ஏற்கனவே கல்யாணம் ஆயிருக்குன்னு தெரிஞ்சுட்டு அது சம்மதிச்சா 2ஆம் தாரமாக வரும்போம். இந்த முதல் தாரம் தான் பதவியை நான் தரமாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான். அது நாகத்து செழுங்கடலில் அமுதில் பிறந்த அவளும் நாகத்திருப்பது அறிந்தும் ஆகிலும் ஆசை விடாளால் என் பொண்ணு இல்லை. ஆனா இப்படிப்பட்டவளை மனத்தால் என்ன இருந்தாய் அவளை சீக்கிரம் அனுகிரகம் பண்ணாத உபதிரம் பண்றேன். பாசனம் அந்த மாதிரி ஒன்னு ஆசைப்பட்டாருக்கு நீ கிடைக்கிறதில்ல, நீ வேண்டான்னு சொல்றாரு நீ உபகாரம் பண்ண. இது ரொம்ப அழகான பாசனம். செழுங்கடல் அமுதில் பிறந்த அவளும் நின் நாகத்து இருப்பது அறிந்தும் சொன்னதுனால இந்த பொண்ணுக்க நின் தாழ்ன என்றாள். அவ மார்பிள் ஏறி உட்காந்து ஆசைப்படல. அதுதான் ஏற்கனவே ஆக்குபைடு. அது சொல்ல பக்கத்து இல்லையா? அது காலியா இருந்தா உட்காரு, அதை பத்தி உட்காந்துட்டா. அதுக்காக தாழ பிடிச்சா, திருவடி பிடிச்சா. வியாக்கியானம் பாருங்க, ரொம்ப அற்புதமான வியாக்கியானம். பெரிய வியாக்கியானம் அவளை செய்கிறார். ரொம்ப அழகான வியாக்கியானம். அதாவது நம்ம பூர்வாச்சாரியர்கள்லாம் நின் தாழ்நேந்தாளை
அவன் வாசியிருந்தார், அவன் மார்பை ஆசைப்படுவார்கள். எம்பெருமானுடைய அழகு தெரிஞ்சுதா, இந்த எம்பெருமானுடைய அழகை மாத்திரம் பார்க்கிறவள் அவன் மார்பை ஆசைப்படுவாள். அவன் வாசி இருந்தார், மற்ற பேருக்கும் அவனுக்கும் உள்ள வித்தியாசத்தை புரிஞ்சுதான் அவன் திருவிடை அடைவான். அவளோடைய கூடினவன் வாசி அறிந்தால் அவனுக்கும் மற்ற பேருக்கும் உள்ள வித்தியாசம் மாத்திரம் புரிஞ்சுதா பெருமாள் திருவிடை அடைவார். அந்த பெருமாள் சிவப்பத்தியா இருக்கான்னு கொண்டு மற்ற பேருக்காளுக்கும் அவருக்கு உள்ள வித்தியாசத்தை பார்த்தா அப்ப மார்பு ஆசைப்பட மாட்டார். அவளோடைய கூடினவன் வாசி இருந்தான், அவன் வாசி இருந்தால் அவன் மார்பை ஆசைப்படுவார்கள். அவளோடைய கூடினவன் வாசி இருந்தால் அவன் திருவடிகளை பற்றுமை தனி. அதனால ஸ்ரீமன் நாராயண சொல்லணும். வெறும் நாராயணன் மார்பில் உட்காரலாம், ஸ்ரீமன் நாராயணத்துல மார்பு இடம் கிடையாது. இந்த போர்ஷன் தான் இருக்கு திருவடி, அதை எடுத்து அந்த மாதிரி எங்க ஆசைப்படுற எங்களுக்கு நீங்க உபகாரம் பண்ண மாட்டேங்க. முன் சென்று அந்த மாதிரி முன் சென்று முன்னாடி போய் அபேட்சை முன் சென்று 33 முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலையே துயிலடாய். கப்பம் என்பது கம்பம், அந்த மாதிரி அந்த நடுக்கத்தை போக்கிறான். அதாவது என்ன நடுக்கன்னு கேட்டா, ஆபத்து வந்தவாளுக்கு ஒரு நடுக்கம், ஆபத்துல ஆட்டுண்டவனை பார்த்து மற்ற பேர் நடுக்கிறது உண்டு இல்லையா. பசங்க ஆட்டுட்டான், கால் துண்டிச்சு போச்சு, ஆபத்து வந்துருக்கு பார்த்து அவன் யாரை காப்பாற்றணும், மற்ற ஜனங்கள்லாம் நடுக்குவா இல்லையா. அங்கேருந்து ஓடிந்தா அவனுடைய நடுக்கத்தையும் ஆபத்துல ஆட்டுனவன் நடுக்கத்தையும் போக்குவார். அந்த ஆபத்தை பார்த்து நம்மளால தவிர்க்க முடியல, இந்த ஆபத்தை எப்படி காப்பாற்றுறது, நம்மளால காப்பாற்ற முடியல நடுக்கிறா பாருங்க, அவளுடைய ஆபத்து. அது கப்பம்னா கம்பம், ரெண்டுமே பேரு கம்பத்தையும் இருக்கிறார். இங்க யானைக்கு ஒரு கம்பம் வந்தது, அந்த யானையுடைய கம்பத்தையும் போக்கினார். அடுத்தது அந்த யானைக்கு வந்த ஆபத்து பார்த்து தேவதைகள்லாம் கருது. கிராஹகிரஸ்தே கஜேந்திரே ருவதி சர்வசம் தாட்சியமாருஷ்யதாவன் அகூர்ணன் மால்யபூர கம்பீர கோஷா அது நக்ராக்ராந்தே கரீந்திரே முகுளிதனேனே மூல மூலேதி கிண்ணே நாகம் நாகம் நச்சாகம் நச்சபவதி புனஸ்தாதிஷோ மாதுஷேடு இத்தேவம் சக்தஹஸ்தே. ஆதி மூலமே எனக்கு ஆபத்து வந்துட்டு சொன்னா ஒவ்வொருத்தரும் போய் நான் இல்லையே இந்த ஆபத்தை என்னால் காப்பாற்ற முடியாது, நான் இல்லைன்னு கை கழுவி இருக்கிறது மட்டும் இல்லை, இந்த ஆபத்தை காப்பாற்ற முடியல, யார் காப்பாற்றுவாளோன்னு அப்படி நடுங்கிட்டு இருந்தா தேவதை. அந்த 33 கோடி தேவத்தரும் அந்த அவனும் என்ன பண்ண, அவன் இந்திரா சந்திரா வருணா கிருஷ்ணா கோவிந்தா ஸ்ரீனிவாசான்னு கூப்பிடல. ஏவம் கஜேந்திர உபவர்ணித நிர்விசேஷம் பிரம்மாதயோ வீதலிங்க அபிமானா நைதேதா உபசதிர்பு நிகிலாத்மகத்வாத் தத்ராவிராஜ பகவான் அப்படின்றாச்சு. அந்த மாதிரி பகவான் ஓடி வந்தாங்க. அது கூட்டுறது என்னன்னா ஏவம் கஜேந்திர உபவர்ணித நிர்விசேஷம். அது சன் ஆஃப் அட்ரஸ் எல்லாம் போடல, அவன் சொந்த பேரை கொடுக்கல, ஆத்து நம்பர்லாம் ஒண்ணுமே தெரியல. அப்படி இருக்கிற காலத்துல இவன் என்ன பண்ணா, சரி நான் போய் ரட்சிச்சவனங்க என்னதான் கூப்பிட்டுது, நான் போவேன் அப்படின்றா மற்ற தேவತೆல்லாம் சொல்லுவா. அது யாரா ரட்சிக்கிறாளோ ரட்சிக்கிட்டோம்னு கை மூட்டான். அவ எல்லாருக்கிட்டும் இந்த காலையில் போய் இந்த சப்தம் முடிந்தது, நான் இல்லை நான் இல்லை நான் இல்லைன்னு அவன் விட்டான். அப்பதான் பெருமாள் என்ன பண்ண, சரி ஒத்துரு இல்லையே நான் போறேன்னு 33 அமரருக்கு முன் சென்று அந்த எல்லா தேவரும் நான் இல்லைன்னு கை வாங்கிட்டோம் இல்லையா, அவளுக்கு முன்னாடி போய் யாருடைய கம்பத்தை சேர்த்தான். அதான் ரொம்ப ஆச்சரியமான ஸ்ரீமத் பாகவத ஸ்லோகம். அது என்ன சொல்றது, நமோ பகவதே தஸ்மீயதே தச்சிதாத்மகம் புருஷாய ஆதிபீஜாய பரேஷாய அபிதீமஹி. இந்த பதம் யாருக்கு வேணாலும் கொண்டு போகலாம் அவளுடைய அபிமானத்தினால், யாருக்கு ஒட்டும் ஒட்டாதுன்னு விஷயம் வேற. இது இன்னார்தான் சொல்றது இன்னார்தான் சொல்றது யாரு வேணாலும் சொல்லலாம் இல்லையா. நமோ பகவதே இந்த பகவத் சப்தம் எல்லாருக்கும் வந்துருக்கும் இல்லை. பகவத் சப்தம் சாட்சாத் சேஃபதியான பெருமான், கொஞ்சம் ஞானம் உள்ள மகர்ஷிகள் இவா தவிர யாருக்கும் வரக்கூடாது, யாருக்கு பார்த்தா ஒரு பகவான். அந்த பகவத் சப்தம் படுற பாடு பாப்பா. ஏவம் கஜேந்திர உபவர்ணித நிர்விசேஷம் பிரம்மாதயோ விவிதலிங்க பிதாபிமா. ஒருத்தருக்கு அகங்காரமும் கணக்கில்லை. இந்த அகங்காரம் இருக்கும் இல்லையா, அன்னைக்கு போய் கஜேந்திர சம்பர்ஷம் பண்ண விதாத பதப்படலத்துல விதாத ஸ்தோத்திரம் பண்றான். அன்னைக்கு எல்லா தேவர்கள் கைவிட்ட போது கஜேந்திரன் காப்பாற்ற நீந்தாண்டா. அப்படி மூலப்பொருள் கால் தோய்ந்து இப்படி பூலோகத்தில் நடந்து வரையா, தோய்ந்தும் பொருளும் தோயாது என்று சொல்றதே. அந்த கஜேந்திர காப்பாற்ற நீ பரம்பொருள் நீதானேன்னு அதை கஜேந்திர சம்பர்ஷன் பண்ண வச்சு இவன் தான் சாட்சா சர்வேஸ்வரன் வாரணம் அழைக்க வந்த காரணமே. அது கோபாலா நீ வந்து காப்பாற்றினா கோபால சாப்பாட்டு பேருடைய கொடுக்கலாம். இது என்ன சொல்றது, ஆதி நமோ பகவதே தஸ்மை யதயே தச்சிதாத்மகம் யதோவா இமானி பூதானி ஜாயந்தே ஏன ஜாத்தானி ஜீவந்தேன்னு சொல்ல. அங்கேயும் நாராயண சப்தம் இல்லை,
இதான் சைவாள் முதல் கூட வியாக்கியானம் பண்ணிட்டு போகிறேன் தங்களுக்கு. அந்த மாதிரி வச்சு இவன் நமோ பகவதே தஸ்மை யதே சிதாத்மகம் புருஷாய, அந்த புருஷ சப்தம் மாத்திரம் பெருமாள் தவிர வேறு யாரும் புருஷ சூக்தம்னு சைவாள்லாம் விட்டாது. அவன் புருஷனே அந்த சக்தி பேர் வச்சு பெருமாளை சிவம் பேர் வச்சு பெருமாளை சக்தியாக வச்சு ஸ்திரீ ஆக்குறாங்க. அது ரொம்ப தப்பு. புருஷ சப்தம் இவனுக்கு தான் வரும். புருஷாய ஆதிபீஜாய பரேஷாய அபிதீபின்னு சொல்லிட்டு ஏவம் கஜேந்திரம் போர்ண தர்விஷேனம் பிரம்மாதியோ விலிங்க பிதாபிமான நெய்தே இதா உபசந்து நிகிலாத்மகத்வாது தத்ராகிலா பரமயா ஹரிரா விராசி. இது உடனே பெருமாள் வந்து அங்கே அவதாரம் பண்ண. இந்த அவதாரம் பண்ண என்னச்சு மடுக்கரை வந்து உதிச்சார் பெருமாள். மழுங்காத வைமுதி இந்த கஜேந்திர சம்ரஷம் பண்ணுறதுக்கு பெருமாள் அங்கே ஓடி வருவான். கஜேந்திரனுக்கு ஆபத்து முதலாளி இருக்கு இல்லையா, அந்த முதலை அடிச்சு சக்கராயத்தினால பிறந்தாலே வாயிடும். அது வைகுண்டத்திலேருந்தே சக்கராயத்தை போடலாம். இவர் வர்ணமானு கேட்டார். உக்ஷா சொல்லிச்சேன் மழுங்காத வைநுதிய சக்கரனல் வளர்த்தையாய் தொழுங்காது கலினிற்பான் புல்லூர்ந்து தோன்றினையே மழுங்காது யாருமே படையாக மலர்கள் தொழும்பா யாருக்கு அழைத்தால் உன் சுழற்சோதி மறையாதோ. அங்கேருந்தே நீ சக்கராயத்தை பிரயோகம் பண்ணி அந்த முதலிய கொன்று கஜேந்திரனை காப்பாத்தின என்ன குறைச்சல் உனக்கு? உன் சுழற்சோதி மழுங்காது உன்னுடைய எசஸ் உன்னுடைய புகழெல்லாம் குறைஞ்சு கூடாது. அந்த உன் சுழற்சோதி மறையாதுன்னு மறையும்னு ஒருத்தர் பக்தர் சொன்னார். பெருமாள் அங்கேருந்து நீங்க வரல என்ன யாரு கண்டா? பெருமாள் இருக்கான்னு யாரு கண்டா? ரொம்ப ஆச்சரியமான ஒரு பாசனம். ஆனையின் நெஞ்சு இடர் கிடந்தாய் ஒரு பாசனம். அங்கேருந்து பெருமாள் ஓடி வந்து அந்த யானையினுடைய நெஞ்சில் இருக்க குறைய போக்கினார். இதை பத்தி ஆழ்வார்கள் மகர்ஷிகள் எல்லாருமே ஸ்தோத்திரம் பண்றார். மொய்மாம் பூம்பொழில் முதலை சிறைப்பட்டு நின்ற கைமாவுக்கு அருள் செய்த கார்மியல் போல் வண்ணன் கண்ணன் எம்மானி சொல்லி பாடி எழுந்தும் பறந்தும் துள்ளாதார் சம்மால் கருமன் சொன்னீர் கண் கடல் பட்ட துள்ளி. இது இந்த கஜேந்திர சம்ரஷணத்தை சொல்லி எழுந்தும் பறந்தும் துள்ளணும். இந்த பஜனை பண்றவா குதிக்கிற பாருங்க, அந்த மாதிரி குதிச்சு ஆடணும் இல்லையா? அப்படி இல்லாத போனா அவளால என்ன லாபம் அப்படின்னு கஜேந்திர சம்ரஷண கதையை அப்படி சொல்லி எல்லாரும் அழறா. உம்பரா சப்தசா சிசிரீகரா சாசனம் கஜேந்திர சம்ரஷண கதை சப்தசா திரஷாவுப்பி சப்தம் மகதாம் சப்தம் மத்வா தத்திர பகவான் ஆவிராசி. ஒரு யார் தானே கத்துட்டு ஃபோன் பண்ணிச்சு பெரிய பார்ட்டியாக இருந்தால் இவனே அட்டன் பண்ணுவான். சாதாரண இல்லைன்னு சொல்லி வச்சுருவான். பார்த்து தான் எனக்கு ஆற்றுல இருந்தேன். அந்த மாதிரி ரட்சிக்கிறவா என்ன பண்ணுவான்னா பெரிய மனுஷனாக இருந்தால் ரட்சிக்க வருவா. சாதாரண மனுஷன் சதா போக வேலை இல்லையா இருந்தா யார் தானே சந்தானத்துக்கு அப்பால் போனார் அப்படின்னு நினைச்சுடுவார். அந்த திருக்கா இருந்தாலும் அந்த யானையினுடைய சப்தத்தை ஒரு பெரிய மகான் விபீஷணாழ்வான் போன்ற மகான்களுடைய சப்தத்தை போல நினைச்சு பெருமாள் ஓடி வந்தார். சர்வரி கரகா கையில் ஆயுதங்களோட ஓடி வந்தார். அது இந்த மாதிரி சில பாசங்கள் பங்கையை திருவைப்பான அது ரொம்ப அழகா சொல்றாங்க. உம்பரால் ரொம்ப அழகா ஆழ்வார்கள் அனுப்பிச்சார். உம்பரால் அரியலாக ஒளியுளாரான இக்காகி செம்புலால் உண்டு வாழும் முதலை மேல் செய்து வந்தார் நம் பரமாயுதுண்டே நாய்களோம் சிறுமையோரா எம்பிரார் காட்சியாதே என் செய்வான் தோன்றினேனே தொடர். இப்படிப்பட்ட சுலபனான எம்பெருமாந்துச்சு அவங்க ஆட்சியாமல் காலத்தை வீணா கிடக்குறாங்க. பணக்காரனா தான் வருவான், மற்ற பேர்லாம் வரமாட்டான்னு கிடையாது. செம்புலால் உம்பரால் அரியலாக ஒளியுளார் ஆனைக்காகி ஆனைக்காக செம்புலால் உண்டு வாழும் முதலை மேல் சீறி வந்தார். இதுக்கு போய் இவ்வளவு கோபமா அப்படி வந்தார். அப்ப எப்படி அப்படி நம் பரமாயுதுண்டே நாய்களோம் நாம் நாய் போல் நம்முடைய பெருமையை பார்த்தா பெருமாள் வர ரட்சிக்கிறது. அவருடைய மகிமை, அவருடைய சௌலபியம், அவருடைய சௌசீலியம் அவனுக்கு கொண்டு வரும். நாம் ரொம்ப நீச்சனாச்சே நம்ம கிட்ட பெருமாள் வருவார்னா அவனுடைய நைசித்தியம் பதிவியம் பாருங்க. அவனுடைய கடமை எல்லாம் ரட்சிக்க வேண்டியது. அதை சின்னவாளை பார்த்து ரட்சித்து வெளியே ஓடி வர நம் பரமாயுதுண்டே நாய்களோம் சிறுமியோரா எம்பினாருக்கு ஆட்சியாதே என் செய்வான் தோன்றினேனே. பெருமாள் கைங்க இருக்காருன்னு சொல்றேன். அந்த மாதிரி பெருமாள் ஓடி வர. அந்த ஓடி வரும்போது எப்படி தெரியுமா 33 அமரருக்கு முன் சென்று அன்றைக்கே நான் சொன்னேன். அங்கேருந்து பெருமாள் ஓடி வர ஆனையன் நெஞ்சு இடர்கடைந்த அந்த அவன் கையில் இருக்க முடியாத அந்த கஜேந்திரனுடைய மனசில் இருக்க முடியாத துயரெல்லாம் போக முடியாது. மீனவர் போய் நாள் மலர் கொய்வான் வேட்கையினோடு சென்று இழிந்த காணவர் வேடம் கையெடுத்தலர கரா அதன் காலினை கழுவ ஆனையன் துயரம் தீர புல்லூர்ந்து தோன்றினான் புல்லூண்டு தோன்றினை என்றால் அங்கிருந்து ஓடி வந்தார் பெருமாள். அந்த மாதிரி புல்லூர்ந்து தோன்றி
தோன்றி நின்று ஆழி தொட்டாரி தேனமர் சோலை மாடுமா மயிலை திருவில்லிக்கேணி கண்டேனே. ஆழி விட்டானே இல்லை, ஆழி தொட்டானே. அந்த தூங்குற பசங்களை அப்படி தொட்டா போறோம். தீர்த்தாமாட்டத்துக்கு முன்னாடி தீர்த்தாமாட்டு தூங்குற பையனை தொட்டா இவ்வளவு திருட்டு வந்துடும், விழுக்கும். தீர்த்தாமாட்டு தொழக்கூடாது, கொம்பால் ஒன்றா தொழலாம். அப்படி செய்கை பண்ணா உடனே ஓடுது இல்லையா. இந்த சக்கரத்தாரான் தட்டினாரான் உடனே விழுந்து போய் முதலில் நக்கரம் சக்கரேன்னு மாறுவார். அந்த சக்கராயத்தினால் நக்கரத்தா இருக்கு. யானை துயரம் என்ன அப்படின்னு கேட்டால் பூர்வாஜர் ரொம்ப அழகாக வியாக்கியானம் பண்ணுறாங்க. தான் செத்து போடுவேன்னு துயரம் சட்னி இல்லாத வியாக்கியானம் பண்ணுவோம் இல்லையா. அது இல்லை, செத்து போகிறதா அவருக்கு பயப்படவே வேண்டாம். நம்ம சென்னாதி பண்ணிட்டாங்க, பரமாபதம் ஆப்பன்னா மனசாட்சி தெரியாது சென்னாதி பண்ணிட்டாங்க. நான் செத்து போகிறதா வரல. இந்த கையில் எடுத்த புஷ்பத்தை நாகம் கலைய பரஸ்ய அஸ்ய திராணார்த்தம் மதுசூதன கரஸ்த கமலான்யேவ பதையோர் அர்ப்பித்தவ. நான் செத்து போகிறதா இருப்பத எனக்கு பயப்படல. இந்த புஷ்பத்தை ஒரு திருவிழா பறிக்கிறதான்னு நான் அந்த இதில் இறங்கினேன். அந்த புஷ்பத்தை செவ்வி மாறாமல், அது ஆழு கொலையாமல், அது வாடாமல் இருக்கிறதுக்குள்ளேயே ஒரு திருவிழா சமர்ப்பிக்கணும்னு நினச்சிருந்தானே நான் கூப்பிட்டேன். நீ வராமல் இருக்கேன், இந்த புஷ்பத்தை சமர்ப்பிக்க முடியாது கூப்பிட்டேன். இந்த குறை தான் அப்படின்னு சில பேர் வைக்கிறாங்க. அதுவும் இல்லை, நான் சமர்ப்பிக்கலைன்னா எத்தனை பேர் ஒன்று சமர்ப்பிக்கல. இப்போ என்னன்னு கேட்டால் எனக்கு ஒரே ஒரு குறை, கஜேந்திரன் சரணாதி பண்ணால் பெருமாள் இருந்தால் ஓடி வந்திருக்க மாட்டாரோ. அதனால் கடவுள் இல்லை, இல்லவே இல்லை, உண்டு என்பவர் காட்டு முராண்டிகள் அப்படின்னு சொல்லி ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி எல்லாரும் கையெழுத்து போட்டாள்னாக்க ஈஸ்வர தத்துவம் இல்லாத போயிடுவேப்பா, நீ இல்லாத போயிடுவேடா அப்படின்றதாக வருத்தப்பட்டு தான். இந்த இடத்துல எம்பார் என்ற ஆச்சாரியன் ரொம்ப அழகாக வியாக்கியானம் பண்றாரு. அந்தி மற்றொண்டிலும் நின் சரணையந்தி அகலிலும் பொய்கி என்பாய் நின்று தன் நிழல்கள் ஏற்றி ஆணையன் நெஞ்செழு தீர்த்த விரான் வாசனம். அந்தி மற்றிலேன் நின் சரணன்றி தொத் பாதாம்புஜத்வே பிரபத்தே ரஞ்சன் நமே கல்பகோடி சாஸ்திரே நாபி சாதனமஸ்தீதி மன்பானஹா. அந்த மாதிரி இருக்கு இந்த யாரு. அந்தி மற்றொன்றிலே நின் சரணேயந்தி ஆலிரும் பொய்வாய் நின்று தன் நிழல்கள் ஏற்றி ஆணையின் நெஞ்செழு தீர்த்த விராரே. இப்பூவில் செவி மாறுவதற்கு முன்னே திருவிழே சாத்தப் பெறுகிறோம் என்கிற இடரை போக்கினானாயிற்று. முதல் இந்த சரீரம் போச்சேன்னு வருத்தப்படுத்த இவ எடுக்கவே இல்லை வியாக்கியானத்துல. அது பாவராலாம் எடுக்கிறது அந்த இடத்துல கையில் இருக்கு புஷ்பதமா இருக்கும். அன்றிக்கே இங்கதான் எம்பார் என்ற ஆச்சாரியன் ஒரு வார்த்தை சொன்னார். ஈஸ்வரனுக்கு 3 ஆபத்துக்கள் வந்து கழிந்தது. நமக்கு எத்தனையோ ஆபத்து, ஈஸ்வரனுக்கு 3 ஆபத்து. அதாவது திரௌபதிக்கும் ஸ்ரீ கஜேந்திராழ்வாருக்கும் ஸ்ரீ பிரகலாதாழ்வாருக்கும் உதவித்தில் நாகில் சம்சாரிகள் ஈஸ்வர தத்துவம் இல்லை என்று எழுதி ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி எழுத்திடுவார்கள், கைது போடுவார். வியாக்கியானம் அந்த ஆணை அது ஈஸ்வரன் 3 ஆபத்து. யாருக்கு? திரௌபதிக்கு வந்த ஆபத்து. கிருஷ்ணன் துவாரகாவாசன் கூட்டா, கண்ணன் வராது கூட்டா, என்னாச்சு பத்தி அந்த கண்ணன் உடனே துஷார் நிறைய பேர் இருக்கா, துரியாதன் இன்னைக்கு இருக்கா இல்லையா. அவெல்லாம் உடனே பார்த்தியா தெய்வத்தை நம்பி என்னாச்சு வந்து காப்பாத்தினா அப்படின்னு பரியாசம் பண்ணுவார். அது அவருக்கு தான் கடைசியில் ஈஸ்வரன் இல்லைன்னு சொல்லுவாங்க. அதே போல் தான் கஜேந்திர ஆழ்வார் இருக்கும், பிரகலாத ஆழ்வார் இருக்கும். அவன் சொன்ன இடத்துல தொட்ட இடத்துல வரலன்னா யாருக்கு ஆபத்து? உனக்கு தானே ஆபத்து. அது ரொம்ப அழகா வைக்கணும். அன்றைக்கே நாமடியாக சர்வேஸ்வருக்கு அவத்தியம் வருகிறதோ என்னும் விடராதல். அதோட சரணாதி பண்ணிக்காம இருக்கா பொண்ணே. சரணாதி பண்ணிட்டு இருந்தா அது வரலன்னா அவனுக்கு அவத்தியம். நான் சரணாதி பண்ணலன்னா பெருமாளுக்கு நான் எங்க ஆத்துக்கார் வந்து எனக்கு காப்பாற்றுன்னு சொல்லியிருந்தானுங்க. அவன் வராது அவங்க ஆத்துக்காரை காப்பாற்று என்னாச்சுன்னு சொல்லுவான். ஆத்துக்கார பற்றி பேர் எடுக்கலன்னா ஆத்துக்கார பற்றி பிரயாசம் பண்ண மாட்டான். ஏன் இல்லையா? ஒரு அதுபோல் பெருமாள் சரணாதி காப்பாற்று, பெருமாளை சரணாதி பண்ணேன்னு சரணாதி பண்ணி பெருமாள் இருந்து யானையினால எனக்கு ஆபத்து ஆமாட்டு வாங்கி விட்டுருக்கோம். இது என் பேர் எடுத்துட்டோம், நான் வரதுன்னு வந்தேன், ஏதோ பிரச்சனை ஒரு ஆபத்து வர முடியாது கொடுத்து அப்படின்னு சொல்லி நான் படிச்சுக்கோம்ல. கஜேந்திரன் கூப்பிடுறது செந்தில் எடுத்து விட்டுருன்னு பெருமாள் நினைக்கணும் இல்லையா. அந்த மாதிரி நாமடியா சர்வேஸ்வனுக்கு அவத்தியம் வருகிறதோ என்னும் இடராதல். அதாவது செந்தில் இருக்குதுன்னா அது நடுத்தல் எழுத்து வருது. எங்க ஆத்துக்காரிக்கு ரொம்ப நன்னா தலை பண்ணு தெரியும், அவன் தலை பண்ண தெரியாதவர்கள். எங்க ஆத்துக்காரி வந்து தலை பண்ணாலும் இன்னைக்கெல்லாம் சாப்பிடலாம் அப்படின்னா அவர் 4 பேர் இருந்தா உங்க ஆத்துக்காரி சாப்பாடு நன்னா இருக்குன்னு சொல்லி எனக்கு சாதம் பண்ணு வந்துட்டான். அவ சொன்னா ஏன் இப்படி எனக்கு செந்தில் எடுக்கிறதோ எனக்கு ஒண்ணுமே தெரியாது, உங்களுக்கு நான் சாத்தி தான் பண்ணி போறேன், எங்க கிட்ட பிரீத்தினாலே நீ சாதம் நன்னா இருக்குன்னு சொல்லி அசலாட்டு போய் சொல்லிட்டா. அவ வந்துட்டா. அவள்லாம் என் தலையை விரும்புவாளா, இந்த ஆத்துக்காரா இருந்தாலும் நீ சாப்பிடுங்க, அவள் ஏன் என் பேர் செந்தில் எடுத்து விட்டுங்கன்னு சொல்லுவாங்க. அதான் செந்தின்னா தெரு நாற்சந்தி. நடுத்தல் இழுத்து விட்டா நடுத்தல் இருந்தா கை பிடிச்சி இழுத்து விடல, இவளுக்கு தலை பண்ணி தெரிஞ்சு சொல்லிட்டா. சாமர்த்தியம் இருந்து சொன்னா சரி, சாமர்த்தியம் இல்லாத சொல்லிட்டா என் பேரை வச்சு சொல்லவே சொல்லாதுன்னு. அதுதான் செந்தில் எடுத்து. அது நாமடியாக சர்வேஸ்வனுக்கு அவத்தியம் வருகிறதோ என்னும் விடராது. அதாவது பெங்களூர் ஞாபகம் இல்லை, அதாவது இந்த ரூபாய்களுக்கு மட்டும்தான் பெங்களூர் ஞாபகம் இருக்கு.
அங்கதான் பக்தாளா இருக்கா கொடுப்பான்னு நினைக்கிறேன். பெங்களூர் பணம் கழிச்சு செல்வப்பிள்ளை கொடுப்பான்னு தோணுது. தமிழ்ல வரைச்சு ஏதாவது புரிஞ்சிருக்கும்னு தோணுது. அங்க வரைச்சு மெட்ராஸ் கட்டணும் நாமடியா சர்வேஷன் அவசியம். அதாவது இவன் இப்படி கிளேசிக்க நாழியாச்சு ஓடிதே முடியும். இவன் இப்படி கிளேசிக்க அவன் ரட்சித்தபடி அழகா இருந்தது. இவன் சரணாஜி பண்ணானா பெருமாள் ஆசிரம் வந்து காப்பாத்திட்டு இல்லையா, அழகா இருந்தது. இவனையோ நாம் இப்படி ரட்சகன் என்று நினைத்திருக்கிறது. இனிமேல் யாரும் பெருமாள் ரட்சகன் நினைக்காது. ஆச்சு இவன் ரட்சிச்ச, இவன் ரட்சகன் நினைச்சான் என்னாச்சு அப்படின்னு உடனே கை தட்டி காட்டுறதுக்கு பல பேர் இருக்கா. இவனையோ நாம் இப்படி ரட்சகன் என்று நினைத்திருக்கிறது என்று நாட்டார் என்று நாட்டார் இப்படி இவனை ரட்சிக்க நாட்டார் இவனை இப்படி நினைக்கல் செய்வதன் என்று அது பெருமாளை போய் இல்லைன்னு சொல்றாங்க. அவனை ரட்சி கையிலாகாது, அவன் ரட்சிக்க மாட்டான்னு ஜனங்கள் நினைச்சுட்டா அது பெருமாளுக்கு பெரிய ஆபத்து இல்லையா? அவங்க கூட வருத்தப்படல, கஜேந்திரன் வருத்தப்பட. இரண்டும் போய் இரண்டின் அது மாதிரி வாய்க்கணும். அதாவது இந்த பெருமாள் அது எம்பார் சாச்ச இந்த 3 பிரகடனம் சர்வேஷன் தோற்றில்தான் சம்சாரிகள் ஈஸ்வர தத்துவம் இல்லை என்று எழுதி ரசூல் பாஸ் பண்ணு. அப்புறம் அந்த மாதிரியா முன் சென்று அவருக்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலையே துயிலடாய் அந்த பெருமாள் எப்படி ஓடி வரா தெரியுமா? அதெல்லாம் பத்தி ரொம்ப ஆச்சரியமா வர்ணிக்கிற அற்புதமான பாசுரங்கள் நிறைய இருக்கு. அது அன்னைக்கே சொன்னேன். அந்த ஓடி வர காலத்தை பட்டருடைய ஸ்ரீசூத்தி அத்தந்திரத்தை சமூகபதி பிரஹிதாஸ்தம் அஸ்வீகிருத பிரணீத மணிபாதகம் கிமிஜாகுலாந்தப்புறம் அவாஹன பரிஷ்கிரியம் பதகராஜம் ஆரோகதா கரி பிரவர பிரம்மிதே பகவத ஸ்வராயி நமகான்னு பகவானுடைய வேகத்துக்கு நமஸ்காரம் பண்ற. அதுக்கு நிறைய ஸ்லோகங்கள். தேவி ஹஸ்தாம்புஜேபியா சரண கிசலையே சம்பஹத்யோபகிருத்திய பிரத்யஸ்யானந்த போகம் ஜட்வி சலபுடே சக்ஷுஷி விஸ்தரணான ஆக்ஷிப்யோரஸ்யலக்ஷ்மியாக ஸ்தன கலச குங்கும ஸ்தோம பங்காது தேவஸ்ரீ ரங்கதாமா கஜபதி குஜிதே வியாகுலோஸ்தாத்வரோனஹ. அவ பூமி தேவியெல்லாம் ஸ்ரீ பூமி தேவியெல்லாம் திருவடி பிடிச்சிருக்கா திருப்பார்கடலை. திடீர்னு நினைச்சு கை பிடிச்சிருந்தே திருவடி பிடிச்சிருந்தே கை ஒழிச்சுட்டான். கொஞ்சம் தான் போட்டு நிறுத்து போறோம். நான் பாசனா போன்னு சொல்லணும் இல்லையா? தேவி ஹஸ்தாம்புஜேபியா சரணகிருஷ்ணே சம்பத்தியோ அபகிருத்திய பிரத்யஸ்யா உடனே என்ன கேடையா இருந்தா இவன் விழுந்துரு ஆதிசேஷன் ஒப்பிட்டான் போறத மாறா ஒரு அடி அடிச்சேன். அது அமைச்சு பிரத்யஸ்யாந்த போகம் ஜட்வி ஜலபுடைய சக்ஷுரி கருடன் இருக்கான். அந்த மூக்கு பார்த்தான். நான் கிளம்பணும் சேகமான் உடனே போய் வாசல் தயாரா இருந்தான். ஆக்ஷிப்யோர சிலட்சுமியா ஆமா என்ன ஆபத்து ஏதாவது உடம்பு சரியாத ஜுரங்கிற வந்து தூக்கி போடுறதா இப்படி உடம்பு தூக்கி போட்டு அவள் வந்து கட்டுறான் கடற்கரை அப்படின்னு தன் மார்பால் அவள் மார்பால் அடிச்சுட்டான். அப்பதான் புதுசா நிறைய சந்திரன்லாம் பூசி வந்திருக்கா. அத்தனை சந்திரனும் பெருமாள் திருமாசம் ஆக்ஷிப்யோரஸ்ய லட்சுமியாக தான கலச குங்கும ஸ்தோம பங்காத்து தேவஸ்ரீ ரங்கதாமா கஜபடி. யார் கூட்டா தெரியுமா? பெரிய மனுஷன் யாரும் இல்லை, ஒரு யானை. அதாவது சப்தசா அப்படின்னு சொன்னாங்க. ஓடி வந்த இப்பதான் சொன்னோம் உக்ஷா தக்ஷாந்த. அப்போ ஆஃபீஸ் டைம் ஒரே டிராஃபிக் அதிகம். சாயங்காலம் மத்தியானமா இருந்தாலும் பாருங்களேன் ஆஃபீஸ் டைம். உக்ஷா நிறைய போகுது. உக்ஷா பரமசிவன் போயிட்டு இருக்கார், இந்திரன் போயிட்டு இருக்கான், பிரம்மா போயிட்டு இருக்கான், எல்லாரும் போயிட்டு இருக்கா. இந்த ஃபயர் இன்ஜின் வந்தா எல்லாரும் வழி விட்டுணும், எல்லாம் அடிச்சு விட்டு போகணும் இல்லையா? இந்த மெட்ரோ வாட்டர் வந்தா கூட அப்படிதான், மெட்ரோ யாருக்கும் பயப்படுவாங்க. அந்த மாதிரியா உக்ஷா தக்ஷாந்த ஸ்கலத்தி வேகமாக வரும்போது அந்த விஷபவாகனம் இருக்கும் இல்லையா அது அப்படியே சுருட்டு டிச்சில் உக்ஷா தக்ஷாந்த ஸ்கலத்தி ஸ்கலத்தா தட நட தருமாறி போச்சு. அப்படியே டிச்சில் விழுந்து உக்ஷா உக்ஷா தக்ஷாந்த ஸ்கலதி வலபிதா குஞ்சர கஞ்சரி. அது கொஞ்சம் முள்ள போகும் யானை, பெரிய வண்டி. அதுதான் அவன் கொஞ்சம் முன்னாடி 10 நிமிஷம் முன்னாடி ஆற்றி விட்டு கிளம்பி ஆஃபீஸ். அது போச்சு. அந்த யானைக்கு காது சட்டி சவுடு போடும். இந்த ரொயின்னு சப்தம் போட்டு வரைச்சு காது சவுடு போடும். சவுடு போச்சுன்னா அது ஸ்கலத்தை உக்ஷா தக்ஷாந்த வலபிதா குஞ்சரா கஞ்சரீதி. அது காது சவுடா போட்டு அது குறுக்க வந்து அத்தையும் தள்ளிட்டு வருவான் கருடன். காந்தோ தாத்து சகுந்தா. அந்த மீட்டர் எத்தனை 100 மீட்டர்னு வேகம் காட்டுட்டே இருக்கு. அந்த மீட்டர் காட்டுறது கருடன் வேகமாக போயிட்டு 100 கிலோமீட்டர் போறாரு. அந்த வேகம் போறாருன்னு கேட்கணும். அங்கேருந்து உடனே பிரம்மா இருப்பா வெஸ்பா ஸ்கூட்டர்ல சொன்னா ஹம்சன் சொல்றீங்க இல்லையா? அந்த ஹம்சமார ஸ்கூட்டர்ல போயிட்டு அது நிறைய பெட்ரோல் சாப்பிடும். ஆனா முள்ளதான் போயிட்டு அது போச்சு. அது போச்சுன்னா அங்க என்ன பண்ணுது டக்குன்னு 100 கிலோமீட்டர் வேகத்தை 50 கிலோமீட்டரா குறைச்சிருக்கு. அன்னைக்கே சொன்னேன். ஏன்னா ஆளுகா இத்தி தயா அதுக்கு ஜாதி பற்று. நான் ஒரு பட்சி அதுவும் ஒரு பட்சி தானே. அந்த பட்சிக்கு ஆபத்து வரக்கூடாது. யானை பத்தி கவலைப்படல, விஷபத்தை பத்தி சிந்த பண்ணல. கால் ஓடிட்டோம் கருன்னு பட்டு கொடுத்து இங்க வரைச்ச சாமி சாமின்னு அர்த்தம் சரியான பாதிக்கு சாமின்னு சாமின்னு இந்த சாமியே வந்து இல்லை. இந்த சாமின்னு அர்த்தம் சரியான பாதிக்கு சாமி ருத்தன வேகத்துக்கு சாமி ருத்தோபி சரியா பாதி வேகத்தை கொஞ்சம் பெருமாள் பார்த்த 100 கிலோமீட்டர் வேகமே போறாதுன்னு சொல்லிட்டு கேட்டா சட்டுன்னு பாதியா குடிச்சான்.
உங்களுக்கு என்ன அடுக்கறிக்கு போகணும் அப்படிதானே. கிராஹகிரஸ்த துபேந்திர க்ஷதி பய சகிதா குண்ட வைகுண்ட சிந்தா நாசீரோதார மூர்த்தி. உடனே பார்த்தா அடுத்த ஒன்று மடுக்கல். அவ்வளோ டிரைவர் ரொம்ப கெட்டிக்கார் இல்லையா? அப்படி கொண்டு மடுக்கல்ல சேர்த்துட்டு இப்படி எல்லாத்தையும் தள்ளிட்டு போய் அவர் சொன்னார் வெங்கடாத்வரி ஆகர்ஷன் திஜராஜ உப்பி அதிஜவாது அப்படின்ற கருடத்துல வேகம் போவா தன் காலால் கருடல் இடிக்கணும். இவ வேகமா ஓடினான். அப்படி வேகமா பெருமாள் ஓடுற. அப்படியா 33 அவருக்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே ஜுவலடா. இந்த கஜேந்திர சம்பளத்தை பற்றி சொல்ற. 33 இந்த கப்பம் என்பதுக்கு கம்பம் என்றது அர்த்தம். நடுக்கு கப்பம் என்றது வரின்னே அர்த்தம். இந்த கடகக்காரெல்லாம் மிரட்டி சில மாமூல் வாங்குறோம். அந்த ரவுடிஸ் எல்லாம் இப்ப என்ன பண்றா, சில பேர் அடங்குற அந்த மாதிரி சில ரவுடிகள்லாம் நம்ம கிட்டே மாமூல் பண்றா. சரணாதி பண்ணிக்காதது அந்த ரவுடிகள் யாருக்குன்னா சுத்திர தேவதை. அதெல்லாம் எத்தனையோ ஜென்மாக்கள் சரணாதி பண்ணிக்காதவெல்லாம் அங்க போறேன் இங்க போறேன் அங்க காணி சொல்றேன் இது பண்றேன் சொல்லிட்டு இல்லையா. நீ சரணாதி ஆச்சுன்னா பெருமாள் என்ன பண்ற, எங்கிட்ட சரணாதி ஆச்சு இல்லையா, வேற எங்கேயும் நீ போக வேண்டாம். வானவர் விண்ணவர் வேண்டி விளக்கின்றமேவும் வலிமை எல்லாம் மண் உலகத்தின் மழுந்தடைகின்றது. வன் தோரை கண்ணன் அடைக்கலன் கொள்ள கடன்கள் காட்டிய நம் பண்ணவரும் தமிழ் வேதம் அறிந்த பகவர்களே. திவ்யபுரம் அது தமிழ் வேதம் அறிந்த பகவர்கள் இல்லை. அந்த தமிழ் வேதம் திவ்யபுரம் அத்தியாயம் முன்னாலும் குருவாண்டு ஈடுபாடு உடனே சரணாதி பண்ணுவேன். இந்த மாமூலே நீங்க தரலாம். மாமூல் எவ்வளவு என்னோட உதவிக்கிறேன்னா அடிக்கிறேன் இல்லை உன் காது பிடிச்சோடனே குழந்தைய கொள்றேன் அப்படின்னு தேவதாந்தில் மிரட்டணும். இந்த பெருமாட்டை சரணாதி கொண்டு அதெல்லாம் விண்ணவர் வேண்டி விளக்கின்றி அங்க வைகுண்ட லோகத்துல போய் பெறக்கூடிய ஆரம்பித்தான் மண்ணுலகில் விரைந்தடைகின்றனர். இந்த சௌக்கியம் உங்களுக்கு இங்கேயே இருக்கு சரணாதி கொண்டா. அப்படி சொல்ற. ஹதாவத்யே ஹிருத்யே இது சுவாபதேசத்தை இங்கேயே சொல்றேன். சுவாமி பாஷிகாரன் சொல்ற, நீங்களாம் பெருமாட்டை சரணாதி பண்ணிக்கோங்க, இத்தனை தேவத்தோட சம்பந்தம் தான் விட்டுடுங்கோ, பெருமாட்டை சரணாதி கொண்டு. ஒருத்தர் சொன்னார், நான் எத்தனையோ தலைமுறையா காளி கோவிலுக்கு போயிட்டு இருக்கேன், நான் சரணாதி கொண்டா மிரட்டினா என்ன பண்ணேன், நான் உங்களுக்கு ஜாமீன் இருக்கேன், மிரட்டினா என் பேரை சொல்லு. ஹதாவத்யே ஹிருத்யே ஹரிச்சரண பங்கேருகே நிபத்ரன் தைகாந்தியம் எதிர்பதி பூபுத் படிப்பையா. சுவாமி பாஷிகாரில் அவர் ஸ்ரீசூக்தி என்ன பண்றதுன்னா அங்க போதே அவன் இவன் என்று கூட என்மீன். அது தெய்வமா இது தெய்வமா, இந்த கடையில் சாமான் வாங்கலாமா அந்த கடையில் சாமான், இதெல்லாம் மொத்தம் ஏமாத்துறது, அந்த கடையில் போய் வாங்க அப்படின்னு சொல்றோம் இல்லையா. அந்த அவன் இவன் என்று கூட என்மீன் இவனை எல்லாம் தெய்வம் இல்லைன்னு சொல்லி நிபத்ரன் தைகாந்தியம் எதிர்ந்து ஐகாந்தியம்னா இவனை தவிர வேற தெய்வம் இல்லை. இது சண்டைக்காக இல்லை, சாஸ்திரத்தை சொல்ற விஷயத்து. ஹதாவத்யே ஹிருத்யே அது எப்படிப்பட்டது, ஒரு தோஷம் உண்டா. ஹதாவத்யே ஹிருத்யே ஹரிச்சரண பங்கே யுக யுகே அது மனசில் நினைச்சாலே ஸ்திதே ரவிந்தே மகரந்த நிர்பரே தவாமுத்த சிந்தி நிபாத பங்கஜே நிவேசிதாத்மா கதமன் நிரீட்சதி. பெருமாள் திருவடியை பத்தி ஒரு தியானம் பண்ணாம இத்தனை புருஷார்த்தத்தை விரும்பணும். இதுல இல்லாத போக்கிட்டு அண்ணா இருக்காங்க ஒண்ணுமே கிடையாது. அந்த மாதிரி நிபத்ரந்தே ஹதாவத்யே ஹிருத்யே ஹரிச்சரண பங்கே யுகே நிபத்ரந்தே ஏகாந்தியம் எதிர்பதி பூபுத் பணித்தையா. யாரார் மிரட்டுவான், நான் சுனாசீரஸ்கந்த போது சுப்பிரமணியன் மிரட்டுறேன், நான் தேவசேனாதிபதியா என்னை விட்டு அங்க பெருமாளுக்கு போறேன், நான் உன்னை என்ன பண்ற பாரு ஒருவர் பண்றதையோட சுனாசீர ஸ்கந்த சுனாசீரன் அவன் இல்லை, சுனாசீர ஸ்கந்தன் தான் அவன் சுப்பிரமணியன். சுனாசீரனா வேற ஏதோ தேவதன், இந்த கணாதி தேவதைகள். சுனாசீர ஸ்கந்த துருகிண ஹர ஹேரம்ப குத்து பிரம்மா சிவன் பிள்ளை விநாயகர் எல்லாமே அவள்லாம் நம்ம பயமுறுத்தா வருவா. நீ அங்க போனியா நான் பார்த்துக்கிறேன். சுனாசீரன் இந்திரனுக்கு பேரா சுனாசன் இந்த சுனாசீர ஸ்கந்த துருகிண ஹர ஹேரம்ப குதபு பிரபேசாதி க்ஷுத்ர பிரணதி பரிகார பிரதிபுவா. அவ யாரா மிரட்டினா இந்த பாஷியாடி ஸ்ரீ ஆத்தாட்சி காட்டுங்க ஒன்னும் கிட்டவர். அந்த மாதிரி 33 யார் யாரு சுனாசீர ஸ்கந்த துருகிண ஹர ஹேரம்ப குதபு பிரபேசா ஒரு 7 பேர் காமிச்சு இவா 33. அதுல 33 அவருக்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே ஆச்சாரிய ஸ்ரீசூக்தி பாஷிகாரி ஸ்ரீசூக்தி அனுமதம் பண்ணா இன்னொருத்தர்கிட்ட போகணும்னு என்னமே பஜயதி ராஜம் பஜயதி ராஜம் பஜயதி ராஜம் பவபீரோ அப்படின்னு சொல்லியா. யதிபதி சூக்தி எஸ்ய முகஸ்தா தஸ்ய கரஸ்தா முக்திஜ்ஞேயா பஜகோவிந்தம் பஜகோவிந்தத்து காரணம் இது ரொம்ப சுமார் இருக்கும். அது எல்லாருக்கும் தெரியுது, எல்லாரும் தெரியுமா. பஜயதி ராஜம் பஜயதி ராஜம் பஜயதி ராஜம் பவபீரோ யதிபதி சூக்தி சரணாகதி கத்தி ஒன்று நுட்டுவா இருந்தா போறேன். எது காத்தால மடத்துல வந்து பாருங்க, எங்க மட்டும் நான் என்னுடைய ஆசிரியர் ஒரு சீவை குட்டம் போலே அந்த முக்கூரசிகள் அந்த கத்தியானுசந்தானத்தை ஏற்பாடு பண்ண அதுக்கு முன்னாடி ஆட்சியெல்லாம் தாங்களே அனுசந்தானம் பண்ணிப்பார். அந்த கத்தியானுசந்தானம் ஏற்பாடு பண்ண ஒரு ரீதி நிறைய சின்ன குழந்தைகள்லாம் பின்னால் 5 மணிக்கே தீர்த்தாமட்டு வந்துடுறா. இந்த கோஷ்டி சொல்லச்சே எவ்வளோ அழகா இருக்குங்க. அந்த கத்தியத்தை அவாசி அனுசந்தானம் பண்ணுவார், நானும் கேட்டுட்டே இருப்பேன், பெருமாள் தருவார். அப்படி தொடை தட்ட குழந்தை உறங்குமா போல இருந்தாலும் அந்த கத்தியத்தை கேட்டு நான் அஞ்சு பார்த்தீங்கன்னா பெருமாள் ஆனந்தம் ஸ்வீகரிக்கும்.
அந்த மாதிரியா ரசிக்கணும். ஏதோ போனேன் கத்தின்னு சொன்னா கத்தினா உடனே வந்து பொங்கலாட்டின்னு சொல்லணும். ஒன்று ரசிக்கணும். அந்த மாதிரி ஹதாவத்திய ஹிருத்திய ஹரிச்சரண பங்கே நிபத்தம் ஜெய்காந்தியம் யதிந்திரபதி பூபுத்தேகா சுனாசீர ஸ்கந்தத்ரிண ஹரஹேரம் பகுது பிரபேஷாதி க்ஷுத்ர பணிதி பரிகார பிரதிபுவா. அந்த மாதிரி சொன்னேன். நந்தகோலில் கண்ணன் பிறந்தான். பிறந்த உடனே என்னாச்சுன்னா 7 வயசு, சின்ன வயசு. அப்போ எல்லாரும் ரஷீது புஸ்தகம் போட்டு வசூல் பண்ணேன். செல்வப்பள்ளிக்கு கிட்ட வசூல் பண்ண பாதுங்கள, வேற இந்திரனுக்கு பூஜை போடணும்னு வசூல் பண்ணா இல்லையா. அது பார்த்தா இருக்காங்க. நான் இருந்துச்சு இன்னொருத்தனுக்கு பூஜை போடுறதாவது இங்க இது புரிய வந்தாருன்னு நான் இருந்தானா அவன் தான் பூஜை போட்டு கூட நான் தானே இன்னொரு புருஷன் தான் அதுக்காக ஒதுட்டு போட்டேன் இருந்தான் இருப்பா இன்னொரு தேவனாது இது என்ன எம் வந்தான் நம்ம போல அவன் ஊத்தினாச்சு அப்படின்னு இருப்பா இருந்தா கையிலாக ஒரு சோழ உள்ளதா தந்துக்கணும். நான் ஒரு ஊர்ல இருந்துச்சேன், என்னை விட்டுட்டு இன்னொரு தேவை என்கிட்ட இருந்து பிச்சை வாங்கி போயிருக்க தேவை அதுக்கு போய் இதுக்காக அந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு பார்த்தா அவள் எப்படி சொல்றது உடனே பார்த்தேன். இந்த 7 வயசுல பண்ண உபதேசம் படிச்சு அந்த நிஜோபதேசேன நிஜோபதேசாத் நிர்தாரித்தார்த்தான் இவா உபதேசம் பண்ணா தேவதாந்தத்துக்கு பொது போடாத பெருமாளுக்கு மலைக்கு கொடுக்கணும். இந்த சின்ன வயசுல பண்ண உபதேசம் பலிச்சுது, வயசானோட அர்ஜுன் பண்ண உபதேசம் பலிக்கல. அந்த மாதிரியா நிகமதிஷ்டமிதம் நிகிலம் நிகிலே நிகிலம் நிகமதிஷ்டமிதம் நிகிலே நவ கொச்சன விஸ்வதனு பூர்ணேஸ்தே சர்வாந்தராத்மான பரமா இருந்துச்சு. இங்க இருக்கா நீங்க இந்த இந்திரனுக்கு பூஜை போட்டுருவோம். அது நமக்கு குலதெய்வத்தம் இந்த பர்வதம், இந்த கோவர்தன பர்வம், இதுக்கு பூஜை போடுவோம். இந்த நமக்கு குலதெய்வத்தை விட்டு இன்னொரு தெய்வத்துக்கிட்ட போனா 2த்துலேருந்து கைவிடப்படுவாங்க. குலதெய்வம் நம்ம விட்டு போட்டான்னு கைவிடும். அது என்ன பண்ணுறது, தன் சொந்த தெய்வத்தை விட்டு நம்ம கிட்ட வர நம்ம விட்டு ஒரு கட்சியில் இங்கே வந்துட்டோம், இது டோராஜன் மறுபடியும் போறா பாருங்க. அந்த மாதிரி எந்த கட்சியிலும் வராது. அது ஒரு ஸ்ருதி வாக்கியம் இருக்கு, அது அப்படியே ஞாபகம் சாய்க்கு. அதியஜேத் நிஜாம் யதி தேவதாம் உபயதச்சவதே ஜுடதேப்யஹம் க்ஷிதிபதேவ சதைவதகா பயம் பனவதா அனவதாக்கி மனிதா. இதுதான் காப்பாற்ற, அந்த மலை தான் நம்ம காப்பாற்றுறது. காப்பாற்ற அவனுக்கு என்ன பர்ஸ்வாயே தேவாயி சித்தோ பவதி பாபியான் பவத்தின்னு ஸ்ருதி வாக்கியம். அது என்ன இருக்கு, அதியஜேத்த நிஜாம் யதி தேவதா, தன்னுடைய தேவத்தையை விட்டு இன்னொரு தேவத்தை போனா பிரஸ்வாயி தேவதாயி சவதே ஸ்வாயி தேவதாயி பிரச்சிவத்தே ந பராம் பிராப்னோதி பாபியான் பவதி. இந்த தெய்வத்தை விட்டா இதுவும் கைவிட்டு இன்னொரு வீட்டுக்கு போவான் அப்படின்னு சாஸ்திரம் அது சொன்னேன். அப்படி அந்த இந்திரனுக்கு பூஜை போடுறது நிறுத்தி அந்த மலைக்கு பூஜை போடணும். 33 அமருக்கு முன் சேர்ந்து நான் இருக்கிற வரைக்கும் இனிமேல் எந்த தேவத்துக்கும் நீ பூஜை போட வேண்டாம், இந்த மலையில தான் தனக்கு பூஜை போட்டு சொன்னது. அந்த மாதிரியா 33 அமருக்கு கப்பம்னா வரின்னே பேர், மாமூல்னே பேர். இங்க பிரம்மா யாகம் பண்றார் காஞ்சி கஷேத்திரத்துல, அஸ்வமேத யாகம் பண்றார். பிரம்மா யாகம் பண்றாருன்னா எல்லா தேவத்தையும் வந்துட்டார், நிறைய ஹவிஸ் கிடைக்கும், வசந்த ஹவிஸ் கிடைக்கும். எல்லா தேவத்தையும் உட்காந்துருக்கார், பெருமாள் எழுதிருக்கார். இந்திராய ஸ்வாஹா அப்படின்னார். இந்திராய ஸ்வான்னு ஆயாம் சார்னு எழுதாங்க. இந்த ஹவிஸ் என்ன கிரு 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 நேர பெருமாள் இருக்கும். தனக்கு வர என் பேரை சொல்லணும் இல்லையா, பேர் சொல்லி கூட்டாவது கொடுக்கலன்னா ஏமாந்து ஏமாத்து. அது தன் பேரை சொல்லி கூட்டுறோன்னே இந்த ஹவிஸ் கிருக்குன்னு அந்த டைரக்டர் ரொம்ப நாள் காமிச்சார். ஹவிஸ் கிருக்குன்னு பெருமாள்கிட்ட போச்சு, அவர் வாங்கி அமைச்சிருக்கு. ஏமாந்து கூட்டான். ஆனால் கோபம் இல்லை, ஏன்னா மேலதிகாரிட்டு கொடுத்து கீழ்பட்டாருந்தா அவங்ககிட்ட கோச்சான். எனக்கு சீனியாட்டி விட்டு ஏன் அவங்ககிட்ட போனேன் சொல்லவும் முடியல. ஆனால் அவன் என் பேரை சொல்லாமல் இருக்கலாம். ஆனால் முட்டாளே இந்த நீ இல்லடா, இது பரமேஸ்வரன் அது உசந்த ஐஸ்வர்யம் உள்ளவன், உனக்கும் ஐஸ்வர்யம் கொடுத்தவன் தான் சொன்னேன். ரொம்ப அற்புதமான ஸ்லோகம் ஹஸ்தகிரி மகாத்மியத்தில் இருக்கு. சுவாமி தேசன் அது சாதிக்கிறாருங்க. தத்தத்பதீஹி உபஹிதேபி துரங்கமேதே தத்தத்பதீஹி உபஹிதேபி துரங்கமேதே சக்ராதயோ வரத பூர்ணோர்த்தபாகா அத்தியக்ஷிதே மகபதோ தை சக்ஷுரேவ ஹைரண்ய கர்ப்பவிடாம் ரசமன் பபூவன். அவ கண்ணால் பார்த்தாலே ஹவிஸ் ரொம்ப நல்லா இருக்கு, கண்ணால் பார்த்து நாக்கால் சொல்லிட்டு விட்டாலே ஹவிஸ் போயிட்டு. ஏன் அவள் கோபம் இல்லை, நான் சர்வாந்தராத்மா ஆகணும் இல்லையா, எல்லாருக்கும் ஆத்மாவா இருக்கிறதுனால ஆத்மா திருப்தி அடைஞ்சுதான் சரீரத்தை திருப்தி வந்துருக்கு இல்லையா, அது கோபம் இல்லை. தத்தத்பதி 33 அமருக்கு முன் சென்று அந்த இந்திரா யஸ்வா வர்ணா யஸ்வா அக்னி யஸ்வான்னு அந்த மந்திர சொன்ன பிறகு பேரை சொல்லுவா. அக்னின்னா பரமாத்மா தான் பேர். அக்ரம் நைதி மேல் லோகத்துக்கு கொண்டு போறான். இப்படி ஒன்னொன்றுக்கும் ஒரு பதம் இருக்கு. அந்த மாதிரி எல்லா பதங்களும் சப்த சக்தியினாலே பரமாத்மா வச்சுருது. இந்த முட்டாள் எழுத்துறேன் குருடனுக்கு கமலக்கண்ணன் பேச்சு, கமலக்கண்ணா இங்க வாடனாங்க, உண்மையிலே கமலக்கண்ணன் ஒருத்தர் இருக்கான், கமலம் போல கண்டு அவனை கூட என்ன போய் கூட்டே போச்சு, உனக்கு கூப்பிடாதுன்னா என்னதான் கமலக்கண்ணன் பேர், கண்ணு பொட்ட கமலக்கண்ணன் பேர் தனக்கு ஒட்டுமா விட்டான்னு பார்க்குது இல்லை. என்னைக்கோ அப்பா அம்மா ஏதோ வச்சா அந்த பேரை வச்சுட்டு கமலக்கண்ணன்னா எனக்கே தான் அதிர்ஷ்டம் நினைச்சிருக்கேன்.
அழகான கண்ணுள்ளவன் கமல கண்ணு அவனை கூட்ட கூட அவன் கோச்சுமான் இல்லையா? அந்த மாதிரி அர்த்தமே இல்லாத சப்த பேரா வச்சுட்டா அந்த பேர் இது ரொம்ப. இந்த கம்சன் இருக்கானே, தேவிக்கு கல்யாணம் ஆகணும்னு அவளை தேர்ல வச்சு ஓட்டு போனான் இல்லையா? ஆசீர்வாக்கு என்ன சொல்லுது? ஏ கம்சா, ஏ முட்டாளான கம்சனே, நீ அவளை தேர்ல வச்சு உட்காந்து போய் அவளை டயத்துல அசாஸ்தம் அஷ்டமோகா ஹந்தா அவளை கொல்ல போகுதுன்னு சொன்னான். கம்சன் முட்டாளான கம்சனேன்னு சொன்னா இவன் போச்சு. ஹந்தாயாம் பஹசே அபுதான்னு தான் சொல்லிட்டாங்க, முட்டாள்னு சொல்லு. ஏ கம்சன் பேரே இல்லைங்க. ஏ முட்டாளே, நீ உன் தங்கையை வச்சு தேர் ஓட்டு போறியே அப்படின்ட்டு. முட்டாளேன்னு சொன்னா யார் என்ன தவிர முட்டாள் யாருக்கு முடியும்? அந்த எண்ணெய் இருக்கிறதான் கோவணும். ஊரிலே வெண்ணெய் திருடு போயிட்டு இருந்தார். அவ்வளவுலே கண்ணன் அடப்புக்கா. என்ன ஏடா கண்ணா, நீ வெண்ணத்திட்டே கேட்கல. நெய்யுள் வார்த்தையுள் அன்னை கோல்குள்ள உன் பைந்தாவரை கண்கள் நீர்மல்க. ஊரில் வெண்ணெய் களவு போயிட்டு களவு தான் போச்சு. நம்ம கிட்ட வரும்போது அப்ப இல்லை ஒன்று சொல்லிடுறேன் அப்படின்னு சொன்னா அப்படி இல்லை. அந்த களவு போயிட்டு சரி கேடிஸ் போட்டோலாம் போட்டுருவான் போலீஸ் ஸ்டேஷன்ல. ஏதாவது திருட்டு போச்சுன்னா உடனே அவனை போய் விசாரிப்பான். அந்த கண்ணன் திருடுறது அவ்வளவு பெருசுதான் கொடுக்கும். இப்ப பேர சொல்லாத போறோம். இந்த மடத்தை கட்டி விட்டு இதை மொழுவார் யார் என்றால் இதோ முட்டாள் மொழுவன் என்றால் வழியிலே போய் என்னை என்றால் முட்டாள் என்று கூப்பிட்டு சண்டைக்கு வரா போட்டு. அந்த மாதிரி ஹந்தாயாம் பஹசே அபூதான் தான் பதம் போட்டு. அது முட்டாள் என்ற பிரசித்தி யாருக்கு கொண்டு வந்து? கம்சனுக்கு தான் இல்லையா? அந்த மாதிரியா அந்த சக்கரன்ற பதம் அந்த அந்த மாதிரி சில பிரசித்தி அவனுக்கு. அது அபுதானது பேர் வைக்கல, அது யோக சக்தி தான். முட்டாள் புத்தி கட்டவன் அதுதான் அவனுக்கு பொருந்தும். அந்த மாதிரி அப்படி 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 அந்த 33 அவருக்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலையே துயிலாய் நிறைய சொல்லலாம். 33 அவருக்கு முன் சென்று கப்பம், அது அங்க கப்பம்னா வரின்னு சுவாபதேசத்தை சொன்னேன். நாம் இதர தேவத்தை பரமேகாலத்தில் இருப்பா இதர தேவத்தை பத்தி பேசவே கூடாது, அவளுக்கு காணிக்கை சமர்ப்பிக்கும். ஆனா ஸ்திரீகள்லாம் ரொம்ப சுத்தா, அவளுக்கு சந்தியாவதம் கிடையாது பாருங்க, மந்திரங்கள் கிடையாது பாருங்க. அந்த மந்திரத்தை மொத்தம் பெருமாள் சொல்ல மற்ற தேவத்தை பெருதான். காக்கால் எடுத்தோடனே சூரியஷ்மா மனுஷ அக்னிஷ்மா மனுஷ சாயங்காலத்தில் இப்படி புருஷாளுக்கு தான் வைஷ்ணவ மனுஷ ருத்ரா ஸ்வா ருத்ரா பசுமதி நம்ம அப்புறம் யமாய் ஸ்வா இதெல்லாம் பேர். இந்த ருத்ரங்கள்லாம் பலி வைக்கிறோம், அவளெல்லாம் சேவைக்கூடாது. கர்மாசத்துக்கு பேர் வைக்கிறோம். என்ன பண்ணுறதுன்னு கேட்டால் சாஸ்திரங்கள் சொல்லிட்டு விடக்கூடாது, பண்ணி ஆகணும். அந்த ருத்ரனுக்கு ருத்ராந்தராத்மா பரமாத்மா வச்சு, யமனுக்கு யமனுக்கு அந்தராத்மா பரமாத்மா, இந்திரனா இந்திரன் அந்தராத்மா பரமாத்மா வச்சு. இந்திராய் சஜீபதி, இந்திரனை பரமாத்மானே சொல்லலாம். இந்திராய் சஜீபதி சுவான்னு சொல்லிட்டாங்க. இந்திராணி பர்த்தான்னு சொன்னாங்க, அது பரமாத்மா இந்திராணி பர்த்தான்னு விட்டாரு. அங்கெல்லாம் என்ன பிரசித்தமான இந்திரன் சொல்லி அவனுக்கு அந்தராத்மான்னு பரமாத்மா. இப்படி சாஸ்திரம் திடீர்னு ஒரு தண்டை காளி கோவில் போல உங்க சரணாத்தி ஆயிடுச்சு. காளி கோவில் என்ன பண்ண நாங்க பரமாத்மான்னு நினைச்சு சேவிச்சேன், சந்தியாவதம் பண்ணிச்சேன், இதர தேவத்துல பேரை சொல்லிச்சு பரமாத்மான்னு நினைச்சு பண்ணணுமோ இல்லையோ? அதே போல அங்க நினைச்சேன் நான். எங்க லைசன்ஸ் கொடுத்துருவா அதுதான் உபயோகப்படுத்தலாம் தவிர துவாதசனிக்கு காட்டா அல்ப துவாசம் 6 மணிக்கு சாப்பிடலாம்னுங்க, தினப்படி 6 மணிக்கு கொண்டு சாப்பிடலாமோ? அது சந்தியாவந்தனங்களை அந்த மந்திரங்களை விட முடியாமல் கற்ப சூத்திரங்களை ரிஷிகள் விதிச்சதுனால விட முடியாத மந்திரங்களை இதர தேவத்தோட பேர் வந்ததுன்னா அங்க பரமாத்மா வரைக்கும். நீ காளி கோவிலுக்கு போறது இன்னொரு கோவில் உள்ள அங்கெல்லாம் பரமாத்மா நினைச்சது பரபுருஷன் கூட ஆத்துக்கார் நினைச்சதே போனேன்னா என்ன இருந்தது? அது ரொம்ப தப்புது இல்லையா? எங்க லைசன்ஸோ அங்கெல்லாம் விடணும். அதெல்லாம் இது இந்த கேள்வியெல்லாம் சாஸ்திரங்களே இருக்கு. அதுல இது ரொம்ப ஜாகிரதையா கையாளும். அதுல இந்த மாதிரியா சொல்றா விட முடியாத கர்மானுஷ்டான். 33 அவருக்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலாய். சகல தேவத்தையும் ரட்சிக்கையாக கலின்னா மிகுதி, அது சர்வாதிகன் அர்த்தம், பலமும் அர்த்தம் உண்டு. சர்வாதிகன் 33 அவருக்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் சர்வாதிகனே. நீ எல்லாருக்கான வசந்தனா இருந்தாலும் மற்ற பேர்கிட்ட போக மாட்டான், அவளை மாமூல் கொடுப்பானான்னு தரப்பேன். அவளை எல்லாரும் தான் சார். கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலாய் சப்பமுடையாய். ரொம்ப அழகான லேகம். சப்பம்னா ரட்சிக்க, தன்னையும் ரட்சிக்க வல்லவனே. அந்த சப்பமுடையாய் அசலாரை காப்பாற்று போய் தன்னை கை ஊட்டுவான். சில போலீஸ்காரெல்லாம் வந்துட்டு அசலார் சொத்தை பிக் பாக்கெட் போகாது பார்த்துவான். கடைசி இவன் பேக்கெட் பிக் பாக்கெட் தன்னையும் காப்பாற்றணும், அசலாரையும் காப்பாற்றணும், தன்னையும் காப்பாற்றும். அல்லது சப்பம்னா ஆர்ஜம் நேர்மை, அதை உடையவனே. பெருமாளுக்கு கபடமே கிடையாது. எத்தி மனசாத்தியாயத்தி தத் வாசாவத்தி தத் கர்மனாக. ராமன் காட்டுக்கு போறேன், நான் கைகை சொல்றா காட்டுக்கு போட்டு காட்டுக்கு போறேன்னா வாயால் சொல்லணும் மனசுல உண்டான்னு கேட்டேன். மனசா பூர்வமாசாத்திய வாசா பிரதிகிரகித்தவான். இது கவியுடைய வார்த்தை. மனப்பூர்வமா ஒப்பி காட்டுக்கு போறேன்னு சொன்னேன். அப்படின்னா நான் யாவன் மாதரமா படிச்சே சீதாஞ்சி அவனையாம் ஒரு 5 நிமிடம் பண்ணணும். எங்க அம்மா கிட்ட சொல்லி சேவிச்சு நியமனம் வாங்கிக்கிறேன். எங்க சீத்தை கிட்ட 4 வார்த்தை சொல்லி 6 வார்த்தை சொல்லி நான் போறேன் அப்படின்னா
அவர் சொன்னார், நோத்சுகுச அகந்தாட்சம் மன்னியே நோத்சுகுச விளம்பரம் எவ்வளோ பார்க்கணும். நீ காட்டுக்கு போறது இப்பவே கிளம்பணும். 5 நிமிஷம் சொல்லுவேன், அப்புறம் 50 நிமிஷம் சொல்லுவேன், அப்புறம் 5 நாள் மணின்னு சொல்லுவேன், அதுக்கப்புறம் 5 நாள் கழிச்சு சொல்லுவேன். போறது இஷ்டம் தான் இப்பவே கிளம்புறான். அவன் சொன்னான், அம்மா என்னை சரியாவே நீ புரிஞ்சிக்கலையாம்மா. நாகமர்த்த பரோதேவி லோகமா வஸ்து உத்சகே வித்திமாம் ரிஷிபிஸ்துல்யம் கேவலம் தர்மமாஸ்திதம். அவன் கம்பன் சொன்னான், பட்டாபிஷேகம் பண்ணிக்கோன்னு சொன்னான் தசரதன். அப்போ அவன் முகத்தை பார்த்துருவோம். காட்டுக்கு போன்னு சொன்னான், இப்போ அவன் முகத்தை பார்த்துருவோம். பட்டாபிஷேகம் பண்ணிக்கோன்னு சொல்லிச்சு முகம் வளர்ந்து போச்சு, காட்டுக்கு போச்சு முகம் சுருங்கி போகும். அப்படிதான் லோகத்தில் இருக்கும். பட்டாபிஷேகம் பண்ணிக்கோன்னு அவ்வளவு நன்னா வளரல, காட்டுக்கு போன்னு சொல்லிச்சு நன்றா வளர்ந்துதான். ஏன் அதுக்குதான் வந்திருக்கான். இப்பொழுது எம்மனோரால் இயம்புவதற்கு எளிதே யாரும் சப்பரம் குணத்துராவன் திருமுகச்சப்பி நோக்கின் ஒப்பதே முன்பு பின்பு அவ்வாசகம் உணர கேட்ட அப்பொழுது அனந்த செந்தாமரையை வென்றதம்மா. இப்பொழுது எம்மனோரால் இயம்புவதற்கு எழுதும். அந்த பட்டாபிஷேகம் பண்ணி வச்சு சாதாரண தாமரை பூ இருந்தது, பிற்பாடு காட்டு போன்னு சொல்லிட்டு அலர்ந்த தாமரை வென்றது. காளிதாசன் ஒரு சின்ன அனுஷ்டம் ஸ்லோகத்தான் ரொம்ப அழகு தான். பித்ரா தத்தாம் ருதன் ராமஹா பிராமிகி பிரத்யபத்தியத. பட்டாபிஷேகம் பண்ணுச்சுன்னா அழுதுனே சரி அப்பா சொல்றாரு அப்படின்னு அழுதுனே வாங்கினான் ராஜ்யத்தை. பஷாத் வராய கச்சேதி ததாஜ்ஞாம் முஜிதோ கிரஹீத். காட்டுக்கு போன சொல்லி அப்பா இப்பதான் எனக்கு சான்ஸ் அப்படின்னு சொல்லி அப்படி சத்தம். அப்படி அந்த சப்பமுடையாய் அது தன்னை ரட்சிக்கிறவன், ஆர்ஜியம் உள்ளவன், தன் ஆசிரியர்களே ரட்சிக்கிறவன். ரட்சிதா ஜீவலோகத்தை ஸ்வஜனசியாமி ரட்சிதா. சப்பமுடையாய் சிறருடையாய். சிறர் பராபிபவன சாமர்த்தியம். அதாவது திசும மதத்துல முதல்ல உக்ரன் பதம் இருக்கு. இதை கண்டு பயப்படக்கூடாது. யாருக்கு உக்ரன் கேட்டா உக்ரோப்பி அனுகிரேவாயம். உக்ரோப்பி அனுகிரேவாயம் ஸ்வபக்தானா உக்ரோபி அனுகிரேவாயும் சுபக்தானம் கேசே. உக்ரன் பதவி இருந்தா கூட மற்ற பேர் தான் தவிர நம்ம விஷயத்துல ரொம்ப அனுகிரக சௌமியனா இருப்பான். இதுதான் அந்த திரள். எல்லாருக்கும் ஒரே எல்லாருடையும் சிரிச்சுன்னு பேசக்கூடாது. எல்லாருடையும் கடுக்கணும். அதுக்காட்டு தான் சிரிச்சுன்னு பேசணும், அசலாட்டு கூட கடுக்கணும். அது மாதிரி பக்தாள்கிட்ட சிரிச்சுன்னு இருக்கணும், அபக்தாள்கிட்ட சிரிச்சிருக்கணும். அந்த மாதிரி கவனிக்கணும். 10 அடிவர்கள் இந்த ஸ்லோகம் அடிக்கடி சொல்லுங்க இல்லையா. பாரத் ராமாயணத்தை ராவணத்துக்கு நடக்குது. இந்திரஜித்தை சக்தி வாயுத்தை கூட்டு கண்டுட்டான். லக்ஷ்மணன் மூர்ச்சியா போட்டான். பெருமாள் கொஞ்சம் சமாளிச்சு விட்டார். லக்ஷ்மணன் அப்படியே மூர்ச்சியா போய் மூச்சு இல்லா விழுந்து கிடக்குறான். ராவணன் பார்த்தான், இந்த லக்ஷ்மணனை தூக்கிட்டு போட்டுவானாங்க. அவன் போட்டான்னு ராவன் பிராணம் விட்டுறான், அவன் போட்டா வீடு பாடம் விட்டான், அப்புறம் சுந்தரம் எல்லாம் கணக்கு போட்டான், எல்லாம் போட்டா. அப்புறம் அயோத்தியில் போட்டா பரத்து போட்டா, ஒரே ஒரு எல்லாரும் போட்டா நமக்கு ராஜ்யம் சுலமாக போயிட்டு கணக்கு போட்டா. கணக்கு போடுறதுக்கு எத்தனை அப்படின்னு சொன்னா அப்புறம் லக்ஷ்மணன் தூக்க ஆரம்பிக்கிறான். ஒரு கையால் கொடுத்தான், 2 கையால் கொடுத்தான், 10 20 கையும் கொடுத்து பார்த்தா. அப்புறம் வேலைக்கார விட்டு தூக்க சொன்னா கொஞ்சம் கூட ஆசை இல்லை. அந்த சமயத்தில் ஹனுமன் வந்தான். அப்படியே ஒரு குத்தினா அவன் பார்த்து ராவணனை பார்த்து மூக்காலின் வாயாலையும் ரத்தம் போட்டான். உடனே அவன் ஹனுமனை வெயிலும் இல்லையா, வெயில சோதனம் பண்ணான். சாது வானர வீரியன சாதினி யோசிமே அறிப்புகு. இந்த மாதிரி குத்து நான் வாங்கிதே இருக்கிறேன். ரொம்ப வசந்த பேரண்டா நின்னா. ஹனுமன் சொல்றான், இப்போ என் குத்து வசந்தாக குத்தாது, அதை வாங்கி நீ என் ஸ்தோத்திரம் பண்ணுறது ஆள் இருக்கலாம் மாடா. என் குத்து வசந்த குத்தான ஸ்தோத்திரம் ஆள் இருக்கக்கூடாது, உச்சரோட போயிடும் இல்லையா. ஜிகஸ்து மௌவீரியன எத்தும் ஜீவச ராவண. அம்மா குழந்தைக்கு முளவு கடாயம் போட்டுருக்கா. சிரிச்சுன்னு முளவு கடாது, கைக்கு பிடிக்காத சிரிச்சுன்னு சாப்பிட்டு. அது முளவு கடாயம். முளவு கடாயம் எப்படி இருக்கணும், தணரணும். அம்மா கை பிடிச்சி பாலாடி இழுத்து போடணும். இதெல்லாம் இந்த காலத்து பசங்க தெரியாது இல்லையா. அந்த மாதிரியா அந்த முளவு கஷாயம்னா அது கண்ணுக்குள்ள தணரணும். அந்த மாதிரியா வசந்த கஷாயம் இல்லைன்னா காஃபி தான், இல்லைதான் பால். அந்த மாதிரி என் குத்து வசந்த குத்தா இருந்தா அப்படியே பிராணம் போயிருந்தா அவனுக்கு. என் குத்தையும் வாயிட்டு உசுரோடு இருந்தா இதோ வசந்த குத்து திகஸ்து மகவீர. இது ஒரு ஜோக் இல்லையா, திகஸ்து மகவீர. அப்படின்னா அப்போ அந்த சமயத்தில் என்னன்னா அவன் அண்ணன் சொல்லிட்டு அப்படியே குழந்தைய எல் லக்ஷ்மணா தனுஜா ரிபுசக்தி உத்தா சத்ரோஹோ குரு ஹனுமதஸ்ய லகுர்பூவா. இதான் திறனுடைய அந்த மல்லிகை மாலை தூக்க கருமையில் புஷ்பம். அது ரொம்ப லேசா இருக்கும். அந்த மாலை தூக்கி போட்டுக்கிறாப்புல போல. ஏன்னா வாயுசு நோஹோ சூர்பேன பக்தியா பரமையா பிச்சா சத்ருடாம் அப்ரகம் கியோபி லகுத்துவம் அகமன் கபே. கவியுடைய வார்த்தை. ராவனால் தூக்க முடியல. சத்ருடாம் அப்ரகம் கியோபி. ராவன் மட்டும் இல்லை, தன்னால் முடியல. அவன் சொன்னா ஹிமவான் மந்தரோ மேரு
திரைலோக்கியஞ்ச சாமரேகி சக்கியம் புஜாபியாம் உத்தர்த்தும் நசங்கே பரதாம். ராமனுக்கு நேர் தம்பி இல்லை, ராமன் தம்பிக்கு தம்பி. ஆனால் சக்தி இன்னும் குறைச்சலாதான் இருக்கணும். இமயமலை ஆடுறீங்க, மந்திரபுரம் தூக்கி ஆடுறீங்க, இப்படிலாம் ஆடுங்க, 3 லோகத்தையும் தேவத்தோட தூக்கி ஆடுறீங்க. அப்படிப்பட்டவனுக்கு என்னால் தூக்க முடியல. பார்த்தியா, வேலைக்காரனோடு தூக்கினா அப்போ முடியல, அவனுக்கு கண்டுதான் பார்த்தோம். அப்படிப்பட்ட திரளுடையாய் செப்பமுடையாய் திரளுடையாய் சற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயரடாய். சற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும். செப்பம் என்பது சுத்தின்னு ஒரு அர்த்தம் மாட்டேன், சுத்தியை கொடுக்கணும். பதித்த பாவம். ஆனால் பதித்த பாவம் பாடிச்சா ராமன் தான் பாடுறான், கிருஷ்ணன் தான் பதித்த பாவம். ஏதாவது பாபங்கள் பண்ணுங்களான்னு ராமானுஸ்மரணம்னு அவர் பராசர் சொல்லலை. பிராய் சித்தாந்திசேஷாடி தபக்கர்மாத்மகானிவை யானிதே யசாபசேஷானா. கிருஷ்ணா அவன் பண்ற அயோக்கியத்தன காரியங்கள்லாம் ஊரில் எல்லாம் சித்தரிக்கிறார். ஆனால் பிராசித்தம் வச்சு அவன் தான் சொல்லிருக்காரு. அவன் பண்ற காரியங்களாம் ஒன்றும் சித்தம் இல்லையா. ஸ்தேயம் ஹரேஹே ஹார்த்தியன் அவனீத சௌரியம். திருடன் திருடுவான், தெஃப்ட் திருடுவான். தீஃபுக்கு நவுன் ஃபார்ம் தெஃப்ட் தானே. ஏன் திருடன் திருடுவான், அந்த திருட்டு தனம் இருக்கு, அது திருடுவான். சோரஸ்ய சௌரியம் ஜெகதி பிரதீதம் சௌரியஸ்ய சௌரியம் நதுதிஷ்டபூர்வம். திருடன் திருடுவான், அந்த திருட்டு தரம் இருக்கு, அதாவது தெஃப்ட்னு சொன்னா உங்களுக்கு புரியும். அது போய் திருடுவான். ஏன்னா கிருஷ்ணஸ்ய சௌஜாத்திய கர்மாணி பதன ஸ்மிருதானி முஷ்ணந்தி சர்வாணி தமாம்சி பாப்பானின்னு சொல்ற. அந்த கிருஷ்ணனுடைய திருட்டு தனம் இருக்க, அந்த கிருஷ்ணன் திருடுற தொழில், அந்த கிருஷ்ணன் செய்யற திருட்டு செயல், அந்த செயலை நினைச்சாலும் நம்ம பாவம்லாம் திருடு கொடுக்குது. ஸ்தேயம் ஹரேஹே ஸ்தேயம் ஹரேஹே ஹரத்தியன் நவநீத சௌரியம். நவநீத சோரஹா இல்லை, சோரஹானது அது அட்ஜெக்டிவ், சௌரியம் அப்ஸ்ட்ராக்ட் நவுன். அந்த அப்ஸ்ட்ராக்ட் நவுன் பாப்பது ரொம்ப ஆச்சரியம். ஸ்தேயம் ஹரேஹே ஹரத்தியன் நவநீத சொல்லுவோம். ராமன் இருக்காரே, அவன் அந்த தபஸ் பண்ணா, சந்தியாவதம் பண்ணா, அக்னிஹோத்திரம் பண்ணா, இதை நினைச்சா பாப்போம் ஒரு மாதிரி சொல்லு. தாடகாவதம் பண்ணா பார்த்து நினைச்சா பாப்போம் யாருமே சொல்லு. அது ராமன் பசித்த பாவன் இல்லாத சொல்றாரு. கிருஷ்ணன் தான் மகிழ்ச்சி போது பராசர்னு சொன்னா அவருக்கு மேல் மகிழ்ச்சியே கிடையாது. மகா பிரம்ம அவசர ஸ்தேயம் ஹரேஹே செப்பமுடையாய். உன்னுடைய ஸ்மரணத்தினால எல்லாரும் சுத்தியை கொடுக்குண்டா நீ. செப்பமுடையாய் ஸ்தேயம் ஹரேஹே ஹரதியன் நவநீத சௌரியம் ஜாரத்துவஸ்ய குருதல்பகதா அபராதம். அது நவநீத கதையை கேட்டால் பாப்பம் இருந்தா பாப்பம் பண்ணக்கூடாது, திருடக்கூடாது. அது என்னன்னா அது ஆறுதலுக்காச்சு. அப்புறம் தப்பு அசல் தப்பு பண்ணா இவன் கோபியோட கதையை நினைச்சா முள்ளை முள்ளு கொண்டு வாங்குற, அப்புறம் திருட்டு தந்தா திருட்டு தந்து கொண்டு வாங்க. இன்னொருத்தன் திருட்டு தரல, சாட்சாத் சர்வேஸ்வரன். இந்த மாதிரி இத்தனை பத்திரிகிட்ட ஒரு தோஷத்தை பண்ணா அவன் பரஸ்திலோட கோபியோட விளையாடின பாருங்க, அது நினைச்சாக்க இந்த பாப்பங்கள்லாம் போடும். இது வழி இருக்கே, இது தப்பு பண்றது வழி சொல்லல, நல்லா புரிஞ்சுக்கணும். தப்பு சொல்றது வழியில் அன்றைக்கே சொல்றேன். டாக்டர் சொன்னா நீ எந்த வியாதி வேணாலும் வழி சொல்லணும், நான் இருக்கேன்னாக்க அந்த பையன் ஒடிஞ்சு உழுது போடுறது அவர்களுக்காக சொல்ற வார்த்தை தான். டாக்டர் இருக்கா வியாதி, டாக்டர் இருக்காருன்ற காரணத்தால் வியாதியை ஒருத்தர் நடிச்சு போடலாம். அதனால் அந்த மாதிரி தான் இல்லை சொல்லிட்டார். கதை கேட்டார், நாம் எந்த முன்னாள் பண்ணலாம், ஒருத்தருக்காக அந்த உட்காண்டா எல்லா பாப்பு போட்டு உட்காரணும். அந்த மாதிரி சொல்லுங்க. அப்படி செப்பமுடையாய் திறனுடையாய் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலடாய். இவன் அடிக்கவே வேண்டாம். இவனுடைய வைபவத்தை சொன்னாலே வேறுபூடி சமணன் முண்டன் சாக்கியன். ஸ்ரீரங்கத்தில் பெருமாள் புறப்பாட்டுக்கு திருச்செந்தூர் ஊழித்துன்னா அந்த பௌத்தர்கள் ஜெயின்லாம் இருக்காங்க. உடனே என்ன பண்ணா அவங்க குழி பறித்து அந்த குழியை தலையை போச்சுன்னா திருச்செந்தூர் சப்தம் காதல் வளர்றாங்க. அது பொறுக்கல நின்பால் பொறுப்பறிகள் போய் அங்கே அவன் தலையை அறுப்பதே கூடுமாக, அதுவே கருவு. அந்த மாதிரி பகவத் துவேஷில் இருக்கிற தலையை அறுத்தணும்னு சொல்றாரு. அந்த மாதிரியா பெருமாளுக்கு துவேஷிக்கிறா சொல்லு. அவளுக்குலாம் அந்த பெருமாளுடைய ஒரு வைபவத்தை சொன்னா மனசு இப்போ கூட பார்த்துட்டு இருக்கேன். நிசுமனுடைய துவேஷமா இருந்து எத்தனை பேர் ஒதுங்கி இருக்கிறா கிட்ட வராங்க நிசும துவேஷத்தினாலே. சத்தாருக்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலடாய். அந்த விமலா அதாவது அவளை மாற்றத்தினாலே பெருமாளுக்கு அசுத்தி கிடையாது. அது சுத்த அங்கண் ஞாபஞ்ச அங்கோராளையாய் அவனும் பொங்குவாகும் பொழுந்த புரிதன் அந்த இரண்ய சம்பாரம் பண்ணி பரிசுத்தி அடைஞ்சான். அந்த மாதிரி செப்பமுடையாய் சத்தாருக்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலடாய். ஒன்று அந்த சஞ்சயன் திருத்தராஷ்டிரன் சஞ்சயன் தூது அனுப்பிலாம் பாண்டவாள் இருக்கிறத பெருமாள் தான் இருக்குது. விராட் நகரத்தில் அஜ்ஞாதவாசம் முடிஞ்சு அப்புறம் ரொம்ப நாள் பெருமாள் வாழும் கூட இருக்க. உபப்லாபி நகரத்தில் பெருமாள் இருக்கு. அங்கேருந்து கிளம்பியாச்சு. உபப்லாபி நகரத்தில் பெருமாள் இருக்கு. திருத்தராஷ்டிரன் தூது அனுப்பினான். பக்ஷபாதமான ஒரு தலை பக்ஷபாதமாக இருக்கிற தூது. பாண்டவர்களே, நீங்கள் ஹஸ்தினாபுரத்துக்கு ஆசை வச்சுக்கோன்னா என்ன, நீங்கள் எங்கள் முதல்ல கெட்டியாளுக்கு கெட்டாருக்கு சென்றோடலாம் செலுத்து. உங்களுக்கு எல்லா இடத்துலையும் உங்களுக்கு பூஜைகள் நகரங்கள்லாம் கிடைக்கும். இந்த ஹஸ்தினாபுரத்தை இவாளை கொண்டுரும், நீங்கள் எங்கேயா போய் ராஜ்யம் சம்பாதிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சான். சஞ்சயன் என்ன பண்ணால் சரி இந்த சமயத்தில் பெருமாள் சேவை கிடைக்குதே, பாண்டவாள் சேவை கிடைக்கிறதுன்னு வந்தான்.
வந்தால் ஒரு வாரம் இருக்குதான். ஏன்னா பெருமாடு கூட சேர்க்கிறதுல துவாரைகளில் போனால் கூட ஒரு சேர்க்கிறாரு. அந்த மாதிரி இருந்தால் அப்புறம் ஒரு நாள் நான் ஊருக்கு போயிட்டு சாயங்காலம் நான் ஊருக்கு போட்டுச்சுன்னா சாயங்காலம் போக வேண்டாம், நாளைக்கு காத்தால் நீ போ அப்படின்னு பெருமாள் சாய்ச்சார். எதுக்காக சொல்கிறது தெரியல, இது இருந்துட்டான். அப்புறம் பின்மால் 5 மணி சுமார் சஞ்சயன் தீர்த்தாமாட்டு அப்போ தான் ஊருக்கு போகிறது சொன்னாத்தான் பண்ணிட்டு இருக்கான். உங்கள் வாங்க கூட அங்கேருந்து பார்த்து போகிறான். இந்த கதையை திருத்தராஷ்டிரம் எடுத்து சொல்கிறான். நான் அது போல் ஊருக்கு போகணும்னு சொன்னேன், காத்தால் போகலான்னு சொன்னேன். காத்தால் என்னன்னா என்னை கூட்டம் அனுப்பிச்சார் அந்த அந்தப்புறத்தில் ஒத்தரும் போகக்கூடாது. அபிமன்யு போகலாம், நகுல சாகர்கள் போகலாம். நச்சாபிமன்யு சந்தேஷம் அவா மற்ற இடங்களில் போகலாம், அவா கூட இந்த இடத்துக்கு வரக்கூடாது. மற்ற இடங்களில் அபிமன்யுக்கும் அந்த நகுல சாகர்கள் எல்லாத்தையும் அவளுக்கு ஃப்ரீ பர்மிஷன் உண்டு. அவா கூட இந்த இடத்துக்கு வரக்கூடாது. இந்த அந்தப்புறத்தில் அப்படிப்பட்ட இடத்துக்கு என்ன வர சொன்னேன். நச்சாபிமன்யு சந்தேஷம் நயமோ தத் அங்கே போனேன். நான் என்ன பண்ணேன், அந்த இடம் எப்படி பண்ணுறது, எத்திர கிருஷ்ணோச்ச கிருஷ்ணாச்ச சத்யபாமாச்ச பாமினி. இந்த பக்கம் ஒரு படுக்கை, அந்த பக்கம் பக்கத்து பக்கத்தில் போகும். இங்கே சத்யபாம கிருஷ்ணன், அங்கே அர்ஜுன் திரௌபதி. எத்திர கிருஷ்ணோச்ச கிருஷ்ணாச்ச மகாபாரத்தில் 4 கிருஷ்ணன், அது 3 கிருஷ்ணன் ஒத்தி கிருஷ்ணா. வியாசருக்கும் கிருஷ்ணன் பேர் உண்டு. தமிழில் சொன்ன கிருஷ்ணா கிருஷ்ணை 3 கிருஷ்ணன் ஒரு கிருஷ்ணை. கிருஷ்ணான்னா திரௌபதி. வியாசருக்கும் கிருஷ்ணன் பேர் உண்டு, அர்ஜுனுக்கும் கிருஷ்ணன் பேர் உண்டு, கண்ணனுக்கே கிருஷ்ணன் பேர் உண்டு. அதில் இப்போ எத்தனை கிருஷ்ணோச்ச கிருஷ்ணாச்ச சத்யபாமாச்ச பாபினி. அங்கே என்னன்னா எத்தனை கிருஷ்ண அர்ஜுனன் கண்ணன் இவா 2 பேர், கிருஷ்ணா திரௌபதி. இங்கே கிருஷ்ணனுடைய பத்தினி சத்யபா. எத்தனை கிருஷ்ணோச்ச கிருஷ்ணாச்ச சத்யபாமாச்ச பாபினி. அப்போ எப்படி நான் படிச்சிருக்காங்க, சத்யாங்க உபதானந்து கிருத்வாசேதே ஜனார்தன. சத்யபாவுடைய மடியில் தலையை வச்சுட்டு தன் திருவடி அர்ஜுன் மடியில் சாத்திருக்காரு. அவன் என்ன பண்ணா உய்யாரமா பெருமாளுடைய திருவடி தன் மடியில் சாத்து தன் தலையை தன் தலையை திரௌபதியுடைய மடியில் தப்பி போடுறது. தப்பி போடக்கூடாதுன்னு தப்பு வந்துடும். அவன் என்ன பண்ண திரௌபதியுடைய மடியில் தன் தலையை வச்சான். கிருஷ்ணன் சத்யபாவனுடைய சிரசில் தன்னுடைய சத்யபாவனுடைய மடியில தன் சிரசை வச்சிருக்கா. திருவடி அர்ஜுன் மடியில் வச்சிருக்க. அர்ஜுன் கிருஷ்ணனுடைய திருவடி தன் மடியில் தாங்கிட்டு தன் தலையை திரௌபதியுடைய மடியில் வச்சிருக்கான். இப்படி ஒரு ரவுண்டா அந்த இடத்துக்கு ஆகுல் பேபியோ அபிசம்பிதா சம்மிதோகத்தாஞ்சி. அது ராஜகிரிக்கு போச்சு உடம்பெல்லாம் மூடி மறைச்சிடும், சட்டு போடணும். அந்த மாதிரி உடம்பெல்லாம் மறைச்சிட்டு அந்த குதிகால் போது மறைச்சு நான் அங்கேருந்து போனேன். எதுக்காக கூட நான் இங்கே எப்படி இருக்கோம் இதெல்லாம் எடுத்து திருதராஷ்டிரன் சொல்லுவோம். அப்படி தாம் இருந்த இருப்பெல்லாம் திருதராஷ்டிரனுக்கு காட்டுதா சொல்லுன்னு சொன்னாராம். போய் சொல்றான், நான் படிக்க முடியாது, திருதராஷ்டிரனை குடி கட்டு போச்சு நான் அன்றைக்கே தீர்மானம் பண்ணிட்டேன் அப்படின்னு திருதராஷ்டிரன் சொன்னாங்க. என்னடா ஆச்சுன்னா ஷாமோ பிருஹந்தோ தருணோ நாகாவிவ சமுச்சிதோ ஏகசையாகதோ வீரோ திருஷ்டுவா மே பயமாவிஷத்து. என்ன பயம், இவருக்கு என்ன பயம், அன்றே துரியோதன் குடி கட்டுது என்று தோன்றிவிட்டது. அர்ஜுன் ஒத்தைந்தா போறோம், கிருஷ்ணன் ஒத்தைந்தா போறோம். எப்படி ஷியாமோ 2 பேரும் கருப்பு, ஒரு பெரிய மூச்சு விட்டு 2 யானை படுத்தினா ஷியாமோ பிருஹந்தோ தருணோ நாகாவிவ சமுச்சிதோ. மடத்து யானை போல யாரு, மடத்து யானை போல யாரு, அது ஒரு லட்சணம் யாருமே வராது அந்த யானை. அந்த மாதிரி ஷியாமோ பிருஹந்தோ, அது திருவள்ளூருக்கு கையில் யாஷனில் கூட ஷியாமோ பிருஹந்தோ தருணோ நாகா ஆவிவ சமுச்சிதோ ஏகசையாகதோ வீரோ திருஷ்டுவா மே பயமாவது. இதை கேட்டா 5 நிமிஷம் திருதராஷ்டிரன் பேசவே இல்லை. அந்த மாதிரி சற்றாருக்கு வெப்பம் கொடுக்கும். அப்போ சொல்லிச்சு நம்முடைய இருப்பையெல்லாம் அவன் பக்கத்தில் எடுத்து சொல்லும் என்று பெருமாள் அந்த திருதராஷ்டிரன் கிட்ட தன் பெருமையெல்லாம் சொல்றதால இந்த சேவை யாருக்குமே கிடையாது. அது எடுத்துக்கொண்டா. அப்போ சற்றாருக்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயலடாய். சற்றாருக்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயலா. இந்த கொடுக்கிறது இருக்கோ வெப்பம் கொடுக்கும் விமலா துயலடாய். சம்பந்தம் ஒத்திருக்க செய்தே ஆசிரியத்திற்காக கண்ணற்று தையின்றி உடுக்கியாலே வந்த சுத்தி. என்ன சுத்தின்னா சற்றாருக்கு வெப்பம் கொடுக்கும் விமலா. சத்ருக்கள் கொடுக்கறதுனாலே பெருமாளுக்கு சுத்தியா இருக்கு. விமலா அங்கன்யாலும் அங்கு கொழுந்த புரிதன் சாய் கொடுக்கும் அவர்கள் பக்கலும் ஔதாரியம் இருக்கும். ஒரு வந்து வைக்க மாட்டார். சற்றாருக்கு வெப்பம் கொடுக்கும், எல்லாருக்கும் கொடுக்குறோம் இல்லையா. எதையும் ஆப்ஜெக்டில் மாத்திரம் வித்தியாசம். இந்த கொடுக்கறதுன்னு பிள்ளைகட்டு எல்லாரும் தெரியும். இந்த கொடுக்கறது தானே ஔதாரியம்ன்றது. வஞ்சனை இல்லாமல் அடி கொடுப்பான், வஞ்சனை இல்லாத உதைப்பான் இல்லையா. வஞ்சனை இல்லாத அனுகிரகம் பண்ணுவான். இவளுக்கு அனுகிரகத்தை கொடுப்பான், அவளுக்கு நிகிரகத்தை கொடுப்பான். ரெண்டுத்துக்கு பிள்ளைகட்டு ஒன்று தானே. அது சத்ருக்கள் பக்கம் ஔதாரியம் இருக்க முடியும் வைக்க முடியும். ஒரு வெளியூர்லேயே ஒரு பெரியவர் வந்தார். நிறைய தங்காத்து குழந்தை நிறைய ஸ்வீட்லாம் வாங்கிட்டார். பக்கத்தாத்து பசங்க வந்துருக்காரு. அதில் தலா ஒரு ஆறை கொடுத்து அனுப்பிச்சிட்டேன். உள்ளே தள்ளிப்பட்டு இருக்காரு. அதுவும் குழந்தைகள் தானே, அதுவும் கொஞ்சம் கொடுங்கன்னு நன்னா கொஞ்சம் நிறைய கொடுத்துருக்காங்க.
நிறைய அடி கொடுத்தான். அவள் கொடுத்தேன். அவள் சொன்னது அந்த குழந்தை நம்ம குழந்தைக்கு போதானே, அதுக்கும் கொஞ்சம் கொடுங்கோ, அதுக்கும் கொஞ்சம் கொடுங்கோன்னா நிறைய கொடுத்துட்டே இருந்தாங்க. அவள் பாப்பா உள்ளுக்குள்ளேயே நினச்சிட்டு சரி நிறைய கொடுத்தாலும் என்ன கொடுத்தா, இங்கே ஸ்வீட்டு கொடுத்தா, அங்கே உத கொடுத்தான். ஆனால் உண்மையில பார்க்க போனால் அவளுக்கு கொடுத்தா அதிகம். மற்றினி உதவி உண்டோ வாரினும் உயர்ந்தமான கொற்றவ நின்னை என்னை கொல்லியை கொண்டு தன்னை தொல்லை கொண்டு சொல்லை சிற்றின குறைக்கினோடும் தெரிவுரை செய்த செய்கை வெற்றரிசி எய்தி எம்பி வீட்டரிசி எனக்கு விட்டான். வாலி வதம் பண்ணார். அவன் முடிச்சுன்னு சொன்னான், ராமா சுக்ரன் ரொம்ப புத்திசாலி நினைச்சேன். அவன் எனக்கு பண்ண உபகாரம் எவ்வளோ பெரிய உபகாரம் தெரியும். அவன் தன் விஷயத்துல முட்டாளம் போயிட்டான், எனக்கு பெரிய உபகாரம் பண்ணிட்டான். என்ன உங்ககிட்ட ஸ்நேகம் பண்ணிட்டு என்னை வதம் பண்ணணும்டா, நீங்களாம் ஸ்நேகம் பண்ணுங்களே, எனக்கு வசதியாக கொடுத்தான், எனக்கு சொர்க்க வீர சொர்க்கத்தை கொடுத்தான்டா. அவனுக்கு இந்த குரங்கு ராஜ்யம் தான் வந்து மற்றினி உதவி உண்டோ, நீ சுக்ரன் ஸ்நேகம் பண்ணிருந்தாலே எனக்கு தான்டா லாபம். இது கம்பன் சொல்றான். மற்றினி உதவி உண்டோ வானினும் உயர்ந்தமான கொற்றவ நின்னை என்னை கொல்லிய குழந்தை, என்னை கொல்வதற்காக உன் ஆட்சி வந்து தொல்லை சிற்றின குறைக்கினோடும் தெரிவுரை செய்த செய்தி மந்திராலோசனை பண்ணி ஸ்நேகம் பண்ணி செய்திருக்கே. அது என்ன தெரியுமா? வெற்றரிசி எய்தி எம்பினா என் தம்பி வெற்றரிசி என் தம்பி சுக்கிரன் வெற்றரிசி கபி சாம்ராஜ்யத்தை அடைந்தான். வீட்டரசி எனக்கு விட்டானே. வீட்டரசி பாலி மோட்சம்னே பெறுது இல்லையா? எனக்கு மோட்சம் கொடுத்தான். அவன் குரங்கு சாம்ராஜ்யத்தை இருந்தான். எது பெருசு? செத்தாருக்கு வெப்பம் கொடுக்கும் விமலா ஜெயலடாய், அந்த மாதிரி அவளுக்கும் கொடுத்துருக்கான். இங்கே சுவாமி சாச்சார் நான் அன்றைக்கே சொன்னேன், திருமணிஷாளர் பார்மிகுத்த பாரமுன் ஒழிச்சுவார் அருச்சுனன் தேர்மிகுத்து மாயமாக்கி நின்று கொன்று வென்றி சேர் மாரதற்கு வாங்கொடுத்து வையமை வருவாலதான் சீர்மிகுத்த நின்னலால் தெய்வம் யார் மதிப்பதே. நீ என்ன பண்ணுறா கண்ணா, பாண்டவாள்கிட்ட பட்சபாத்தினா ஒரு அஸ்திராபுரத்தை கொடுத்தேன்னு சொன்னான். அவன் என்ன பண்ண, பார்மிகுத்த பாரமுன் ஒழிச்சுவான் பூபார அவதன அபதேசேன, பூமியுடைய பாரத்தை குறைப்பதாக அவதாரம் பண்ணி இல்லையா? பார்மிகுத்த பாரமுன் ஒழிப்பதற்காக என்ன பண்ண தேர் மிகுத்து மாயமாக்கி நின்று கொன்று வென்றி சேர், அதுக்காக பாரதத்தில் தேர ஓட்டி சாரதியார் தேர ஓட்டி அந்த சத்துருக்களை கொண்டே இல்லையோ. என்ன பண்ண, மாரதற்கு வாங்க கொடுத்து, மாரதன துரியோசன வீரர், மாரதற்கு வாங்க கொடுத்து வையம் இந்த பூலோகத்துக்குள்ள அது ஐவர்பா அல்லதான். இந்த சின்ன சாம்ராஜ்யம் ஒரு சிறங்காடு தான். அந்த மேப்பை போட்டு பார்த்தா அஸ்தினாபுரம் எவ்வளவு இருக்கும். அந்த உலக படத்தை போட்டு பார்த்தா நம்ம இந்தியாவே ஒரு 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 கட்டவர அளவுக்குறாரு இல்லையா? அதுல நமக்கு அஸ்தினாபுரம் எவ்வளவு இருக்கும். அதை கொடுத்த ஐயா எனக்கு துரியோதன என்ன கொடுத்த பேர் சொல்லுங்க. யமிய நிரீட்சை, அதுக்கு பீஷ்மத்துவம் அன்றைக்கே சொன்னேன். யமிய நிரீட்சை அதா கதா சொல்லுன்னு அந்த பெருமாள் முன்னாடி உட்காந்துனால அந்த துரியோதன சேர்ந்து செத்து போகிறவா எல்லாரும் பெருமாளை சேவிச்சுட்டு பரமத்துவம் பரமத்தில் பெருமாளை சேவிச்சு பிராணம் விட்டா. அது அவளுக்கு சொர்க்கம் வேறு சொல்றது. அதுக்காக தான் பெருமாள் முன்னாடி உட்காந்தா. இந்த கதையெல்லாம் அன்றைக்கு விஸ்தாரம் சொன்னேன் இல்லையா? அந்த மாதிரி செத்தாருக்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலடாய் செப்பென்ன மென்முலை செவ்வாய் சிறுவங்கள் இது வரைக்கும் அவன் எழுப்பினால. அதுக்கப்புறம் கடைசியில் அவன் எழுந்துவில்லை. இவ்வளவு எழுந்த போதும் அவன் வாய் சிறவாதிருக்கு சிறியவும் நப்பின் எழுப்பினார்கள். செப்பென்ன மென்முலை செவ்வாய் சிறுமருங்குள் நப்பின் இனங்காய் திருவே தொழிலாய். நப்பின் இனங்காய் சொன்னா போறோம் இல்லையோ? அவளுக்கு இத்தனை விசேஷங்கள் பூர்வார்த்தத்தை இத்தனை நாள் விவரிச்சேன். இது 2000 சொல்லி போக வேண்டிய விஷயம். அதாவது அந்த நப்பின்னுடைய சரீரத்தில் எந்தெந்த அவயவங்களை ஈடுபடுவதும், அதாவது என்ன போய் எழுப்பிருக்கோ, என்ன எழுப்பினா கண்ணன் வருவான்னா அந்த கண்ணனை வசீக்கிறதுக்கு வேண்டியதான சாமகிரிலாம் அவங்ககிட்ட. செப்பென்ன மென்முலை ஸ்ரீஸ்தனாபனம் தேஜா, ஒரு வசந்த ரத்தனத்தை ஒரு செப்பு புட்டுலாம் போட்டிருப்பேன். அந்த மாதிரி மார்பங்கள் ஸ்ரீஸ்தனாபனம் தேஜா. செப்பென்ன மென்முலை ரொம்ப கிரகத்தை பொறுக்கவே பொறுக்கிறது, ஒரு மிருதுவாருக்கு கூடுதான மார்பங்கள். செப்பென்ன மென்முலை செவ்வாய் சிறுமருங்குள். செவ்வாய் மென்முலை செவ்வாய் சிறுமருங்குள் இல்லையா? ஒரு பர்வதத்து மேல ஒரு மரம், அந்த மரத்து மேலே இந்த பழத்தை பறிக்கணும் இல்லையா? அந்த மரமும் ஸ்ட்ராங்கான புளிய மரம் இல்லை, அது முருங்கை மரம். கொஞ்சம் போது செட்டு காலத்தையும் ஒடிஞ்சுக்கும். அந்த பர்வதம் மார்பகங்கள் இல்லையா? அது பேர்ல ஏன்னா இடுப்பு ஒடிஞ்சு போடுவோன்னு இருக்கும். ஸ்திரீகளுக்கெல்லாம் இடுப்பு கிடையாது சாசம். வசியில் அவன் மருங்கிலா நங்கையும் வசியில் ஐயனும் சொன்னான். ராமனுக்கு ஒரு குறை, வசை கிடையாது, பழி கிடையாது, சேர்த்திக்கு இடுப்பு கிடையாது. என்ன அதாவது ரொம்ப ஒடிஞ்சு பொய்யோ என்னும் உடையாடும். இந்த மாதிரி இலக்கியங்கள் தான் காணலாம் இல்லையா? அந்த மாதிரி பொய்யோ என்ன சிறு மருங்கள் இந்த மலை மேலே ஏறி மாறு அந்த பழத்தை பறிச்சா இந்த இடுப்பு ஒடிஞ்சு போடுன்னு பயப்படுறாங்க. அப்படி பயந்து அந்த ஆதாரப்பாகம் பண்ண முடியாது. அப்படி கிருஷ்ணன் அகப்படும் துறையின் வியாக்கியானம் பண்ண செப்பென்ன மென்முலை செவ்வாய் சிறுமருங்கள் நப்பின்னை நங்காய் திருவே திருடாய் அப்படின்னு சொல்லி வியாக்கியானம் பண்றாங்க.
செப்பனங்காய் செவ்வாய் இந்த வாய்க்காத செம்போள திரள்வாயின் தோற்றதுரை. இந்த செம்போள திரள்வாயின் இவள் அவனே செம்போள திரள்வாயின் முத்துக்களுடைய பவழங்களாக கொட்டிருந்தா அப்படி சிகிச்சைக்கு பெருவாள். இப்போ அழகு இல்லாத ஒரு அழகான பொண்டாட்டி ஒரு ஸ்திரியை விரும்பினான்னா அது அது ஆச்சரியம் இல்லை. ரொம்ப ரொம்ப அழகா இருக்கணும். தன் அழகா பார்க்காமல் கொஞ்சம் அழகா இருக்கு இன்னூத்தி விரும்பினதுக்கு அதுவும் அழகு இல்லையா? இந்த செம்பவள திருள்வாய் வந்து படுகின்றார் துறை அப்படிதான் சொல்ல. செம்பவள திருள்வாய் செப்பெண்ண மென்மலை செவ்வாய் திருமணங்கள் நப்பின்னங்காய் திருவையை சொல்வாய். உக்கம் தட்டிலும் தந்தானே இப்போதே நீ என்ன பண்ணுனா உக்கம் கண்ணாடி உக்கம்ன்ற அந்த கண்ணாடி தட்டொழிந்து கண்ணாடி உக்கம்ன்றது பறைகள் அது எல்லாத்தையும் கொடுத்து என்னை காப்பாற்றுது பிரார்த்தனை. உக்கவும் தட்டொழியும் தந்து இப்போதே அம்மி நீராட்டேலோ ரெம்பாவாய். இத்தால் பய நிவர்த்தி மாத்திரமன்றிக்கே பயஹேது நிவர்த்தியும் ரட்சக காரியம் என்றதாயிற்று. இந்த சட்டார்த்துக்கு கூட வைக்க முடியும். அந்த மாதிரி எனக்கு உக்கவும் தட்டொழியும் தந்து இப்போதே அம்மி நீராட்டேலோ ரெம்பாவாய். எங்களை ரட்சிக்கிறதா இப்பவே ரட்சிக்கணும், அப்புறம் ஆகட்டும் சொல்லக்கூடாது. ஏன்னா எங்களுக்கு புத்தி மாறி போடும். ஆத்மசமர்ப்பணம் அப்பே பண்ணணும். பண்ணிக்கிறேன்னு சொன்னால் உடனே பண்ணணும். அப்புறம் ஆச்சுன்னா அப்புறம் இன்னொரு சம்பளம் போச்சு கடைசி வரைக்கும் அர்ஜுனுக்கு ராஜ்யம் வந்தாட்டு சரணாஜி மருந்து கொடுத்து போகிறோம். அந்த திருப்பா ஆச்சுன்னா சரணாஜி மருந்து. இந்த உபன்யாசம் கேட்ட கையோட படிக்கும். இப்போதே நீராட்டேலோ ரெம்பாவாய். மின்னின் நிலையில மண்ணுராக்கள் பாசனம் சொல்லிச்சே கூறத்தாழ்வார் இப்பவே போய் சரணாஜி பண்ணிக்கோன்னு சொன்னேன். எல்லாரும் எழுந்துட்டார். அவருடைய குமாரன் பட்டர் ஸ்ரீராப்பள்ளி வாரம் பேர் கூட எழுந்துட்டார். உட்காருங்க நானே சொல்றேன். ஏன் முதல்ல போச்சுன்னு நான் முதல்ல சொன்னேன். ஆனால் நீங்கள் போகிறதுக்குள்ள புத்தி மாதிரி போச்சு யாரு அப்படின்னு நானே அந்த தயார்த்தத்தை யாருன்னு சொல்லிவிடுறேன்னு சொல்லி என் பேருக்கு வந்தது கடைசியில் தான் சொல்கிறேன். அந்த சமயத்தில் இப்பொழுதே மனசில் பட்டவுடனே சரீரம் அனித்தியம் தான் என்ன மனசில் வந்தவுடனே சரணாஜி போகணும். அப்படி இப்போதையமே நீராட்டு என்றதாக சாய்ச்சார். இது ஆச்சாரியாளுடைய வைபவத்தும் நிறைய சொல்கிறாங்க. செப்பெண்ண மென்முலை செவ்வாய் செல்வங்கள் நப்பின்னங்காயில் ஆச்சாரம். செப்பெண்ண மென்முலைன்னா இந்த போக சாதனம் பக்தி பிரபத்தி ரெண்டு இருக்க வார்த்தை. செவ்வாய் இருந்தாலே வைராக்கியத்தை காட்டக்கூட அந்த வாக்கால யாருமே கேட்க மாட்டார். சிறுமருங்கள் தான் அது வைராக்கியத்தால் ஏற்பட்டதான பரிமளத்தை அழகு காட்டுது. சிறுமருங்கள் வைராக்கியத்தை காட்டும். ரொம்ப சுருங்கி இருக்கிறதாரு. அவள் எப்படிப்பட்டவர்கள் கேட்டால் 33 அமருக்கு முன் சேர்ந்து கப்பும் தவிர்க்கும் கிடையாது. பாஷிகார் ஸ்ரீ காமிச்சு யாருக்கும் பயப்பட வேண்டாம், நீ சரணாதி பண்ணிக்கோங்க, இதர தேவத்தை மிரட்டினா கூட நான் பார்த்துக்கிறேன்னு நமக்கு ஜாமீன் கொடுக்குறோம். அவள் விமலா அவள் ஆச்சாரியர்கிட்ட எந்த தோஷமும் கிடையாது. அவளை துயிலை அது எனக்கு யாரும் ஒருபடியாக பண்ணணும். செப்பன் முன்முறை செவ்வாய் அவளை பற்றி சொல்றதா சொல்றாரு. அந்த மாதிரி அந்த அப்பயே கலந்து சொல்லிட்டேன்.